ஒத்த லெமன் ஜூஸை சாப்பிட்டு இங்க பேச்சுலர்ஸ் 5 பேரு அவங்க சொத்து பத்தெல்லாம் இழக்கிறாங்க. சரி, சொத்தத்தான் இழந்தாங்க, ஒரு வாய் சோறு உருப்படியா சாப்பிடலான்னு பார்த்தா சோத்துக்கும் வழி இல்லாத ரேஞ்சுக்கு ஆகி போயிட்டாங்க. காரணம் என்ன? எல்லாம் ஒத்த லெமன் ஜூஸ்னால வந்தவன. என்ன ஏதுங்கிறத படம் பார்த்தா நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஸ்டோரிக்குள்ள போலாமா? படத்தோட பேரு பாகசுரா ரெஸ்டாரண்ட். இப்ப 2025 வந்த ஒரு தெலுங்கு படம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எடுத்ததுமே ஒரு முனிவரை காட்டுறாங்க. அவரு பலகாலமா கடுமையா தவம் புரியறவர். குண்டலினி சக்தியை ஏத்துறதுக்காக தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறார். அது இந்த இடத்துல அவருக்கு முழுமையடையுது. அவர் எதிர்பார்த்தாப்ல மூலாதார சக்கரம், சுவாதிஷ்டான சக்கரம், மணிப்பூர சக்கரம், அநாகத சக்கரம், விசுத்தி சக்கரம், ஆக்கின சக்கரம், அப்புறம் கடைசியா சகசிரார சக்கரம்னு தலையோட உச்சி வரைக்கும் குண்டலினி சக்தியை ஏத்தி இறைவனடி சேர தயாராகி விட்டாரா. நான் இந்த மாதிரி இறைவன்கிட்ட போய் சேர போறேன், அந்த சிவங்கிட்ட போய் சேர போறேன், எனக்காக கூட இருந்து ஒத்தாசை எல்லாம் பண்ணிருக்கிற, உனக்கு ஏதாவது ஒரு வடம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், என்ன வேணும் கேளு அப்படின்னு கேட்கிறார். கூட எடுபடியா இருந்தவன் எனக்கு தாந்திரிகத்தை சொல்லிக் கொடுங்க, தாந்திரிக மந்திரங்களை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்க, சரின்னு தன் சக்தியை பயன்படுத்தி ஒரு தாந்திரிக புத்தகத்தையே ரெடி பண்ணி கொடுக்கிறார். ஆனா இங்க அவர் ஒரு அட்வைஸும் பண்றார். பொறுப்போட இதை பயன்படுத்தினேன்னா நீ போய் சேர வேண்டிய இடம் பெருமை மிகு இடமாக இருக்கும், பேராசையோட இதை பயன்படுத்தினேன்னா துர்மரணம் நிகழும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறைவனடி சேர்ந்து விட்டார். அடுத்து பயபல்ல சும்மா இல்லாம பஞ்சபூதங்களையும் அடக்கி ஆளக்கூடிய அந்த சக்தி வேணும்னு சொல்லி பேராசைப்பட்டு அந்த தாந்திரிக புத்தகத்தில் இருக்கிற ரொம்ப கஷ்டமான ஒரு தாந்திரிக சடங்க செய்யறதுக்கு முற்படுறான். அப்படி முற்பட்டுக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு பார்த்தா அகால துர்மரணம். எஸ், இறந்து போயிடுறார். காட்டுக்கு மத்தியில் இருக்கிற அந்த கோட்டைக்குள்ளதான் அவர் இறந்து போயிருப்பார். இதெல்லாம் பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த கதை. இப்ப நடப்புக்கு வந்தா நடப்புலையும் ஒரு குட்டி பிளாஷ்பேக்ல தான் நம்ம பாக்குறோம். நம்ம பசங்க ஒரு 5 பேர், அதுல ஐடில வேலை பார்க்கிறவரு இங்க ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்கிறார். சைடுல யூடியூபர் பிசினஸ் பண்ணலாம், யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க காசு பாக்குறதுக்காக. ஒரு இருண்ட வீடு, பேய் வீடுங்கிறாங்க. அந்த பேய் வீட்டுக்கு வந்து அத்த ராத்திரியில லைவ் போட்டு பேய்களை எல்லாம் நாங்க காட்டுவோம் செய்வோம் சொல்லிவிட்டு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலயும் இவங்க ட்ரை பண்ற மொதல் வீடியோவே இதுதான். போனா அங்கேயும் இங்கேயும் சொங்கின்னு வெள்ளை கலர்ல ட்ரெஸ் போட்ட பேய்கள் எல்லாம் போய்கிட்டு இருக்கும். எல்லாத்தையும் லைவ்ல கவர் பண்ணிட்டு பயந்து போயிட்டு ஒரு வழியா பேய் வீட்டுக்கு போயிட்டு சவாலை முடிச்சுட்டு திரும்ப வந்துட்டோம் அப்படின்னு சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது கேமராமேன் சும்மா இல்லாம பாக்குறான். பார்த்தா பின்னாடி பேய்களா தெரியறது இந்த பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான். 2 பேர் பேய் வேஷம் போட்டு தெரிஞ்சிருக்கானுங்க. வீடியோவை முடியறதுக்குள்ள சரக்கடிக்க உட்காந்துட்டாங்க போல. இதை பார்த்த கேமராமேன் ஏன்டா என்ன விட்டுட்டு சரக்கடிக்கீங்களா துரோகிகளான்னு கேமராவை போட்டு ஓடி போய் அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. எல்லா பேரும் சண்டையை விலக்கி விட போக அப்புறம் தான் நோட் பண்றாங்க போன்ல இன்னும் லைவ் ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு. இப்ப நடந்த கூத்து உட்பட எல்லாமே லைவ்ல ஓடிடுச்சு. திருட்டு பயல்க, ஏமாத்த பயல்கன்னு பயங்கரமா எல்லாரும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க, ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எதிர்பார்க்கவே இல்ல இவ்வளவு ஃபிளாப் ஆகும்ட்டு. ஒரு ஐடில வேலை பார்த்தவரு ஏன் யூடியூப் பக்கம் போகணும் அப்படிங்கிற அந்த ஸ்டோரி பக்கம் இப்ப நம்ம போறோம். ஐடில நல்லா தான் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார். உயரதிகாரி சும்மா இல்லாம வந்து மேனேஜர் கண்ணா அப்படின்னு திட்டுறாப்ல. எதுக்குன்னா நீ பண்ண வேலை சரியில்லை, கிளைண்ட் கிட்ட இதை கொண்டு கொடுத்துற இதை கொண்டு போய் கொடுக்குற ரேஞ்சு கூட காட்டுற ரேஞ்சு கூட உன்னோட ஒர்க் சரியில்லை அப்படி இப்படின்னு பிரச்சனை பண்ணி ஃபைல தூக்கி போறாரு. நம்மால என்ன ஃபைல பேசுறாப்லன்னு பார்த்துட்டு, சார் ஆல்ரெடி இதை நான் கிளைண்ட் கிட்ட காமிச்சு கிளைண்ட் ஓகேவே சொல்லிட்டாரு, இதுக்கு போய் திட்டிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, அப்போ ஹையரார்க்கியை ஃபாலோ பண்ண மாட்டியா? மேனேஜர்ட்ட காமிச்சிட்டு அதுக்கு பிறகுதான் கிளைண்ட் கிட்ட காட்டணும், அந்த அறிவு கூட இல்லையா உனக்கு தண்டச்சோறு அப்படின்னு அதுக்கும் திட்டுறாப்ல. அடப்பாவமே, இதுல செம டென்ஷன்ல சீரட் அடிச்சுக்கிட்டு கை காலெல்லாம் நடுங்கிட்டு இருக்குது. வேலை பார்க்க சுத்தமா பிடிக்கல. இதுல வேற வீட்டுல இருந்து கால் வருது, எப்படி இருக்கு, நல்லா இருக்கியா, காசு வேணும், அது இதுன்ட்டு இவ்வளவு பிரச்சனை இருக்கிறதுனால வேற வழி இல்லாம அந்த ஐடி வேலையும் பார்த்துட்டு இருக்கிறார். இவர் தங்கி இருக்கிற அந்த வீட்டு பக்கம் பார்த்தா 4 பேர் பயங்கரமா சண்டை போட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்குடா பிரச்சனை பண்றேன்னு பார்த்தா அங்க இருக்கிற ஒரு பல்லியை யாரு விரட்டுறதுன்னு இவங்களுக்குள்ள சண்டை தகராறு. அதுல கொஞ்சம் வெள்ளையா ஒருத்தன் தெரியாம பாருங்க, அவன் தான் டைரக்டர் ஆகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கானா. சின்ன சின்ன படங்கள்ல அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பார்த்துட்டு இருக்கான். நம்மால வந்துட்டு ஏன்டா அப்படி சண்டை போறீங்க, என்ன எல்லாம் கூட சேர்ந்து ஒன்னா மூட் அவுட் ஆயிடுச்சு, சரக்கடிப்பமா அப்படின்னு கேட்க அத்தனை பேரும் சரக்கடிக்க மொட்டை மாடியில உட்காந்துறாங்க. அங்க வச்சுதான் இந்த மாதிரி ஐடி கம்பெனில பெரிய தொல்லைன்னு நம்மால சொல்றாரு. அவ்வளவு ஈஸியா சொல்லல, பசங்க தான் உன் மனசுல இருக்கிற கஷ்டத்தெல்லாம் கொட்டுன்னு கேட்க அவரு கொட்டிடுறாரு. மனசுல இருக்கிற ஆதங்கத்தெல்லாம் கொட்டுறாரு. பணம் இருந்தா தான் வீட்டுல இருக்கிறவங்களே மதிக்கிறாங்க, அப்ப பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் எப்படி மதிப்பாங்கன்னு யோசிச்சு பாரு. பணம் இல்லைன்னா நம்ம நிலைமை எவ்வளவு மோசமா போகுது பாரு அப்படி இப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. இவருக்கு ரொம்பவே பிடிச்சது என்னன்னா சொந்தமா ஒரு ஹோட்டல் வைக்கணுங்கிறது தான். ஆனா அந்த ஆசை நிறைவேறல, அதுக்கு பணம் இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. பசங்க எல்லாம் என் அக்கௌண்ட்ல கொஞ்சம் பணம் இருக்கு கொடுக்குறேன், இன்னொருத்தவன் எங்க அம்மா எனக்கு ஒரு 1/2 ஏக்கர் எழுதி கொடுத்துருக்காங்க ஊர் பக்கம் விவசாய நிலம், அதை வேணா கொடுக்குறேன், நீ வச்சு ஏதாவது பண்ணிக்க அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தனும். ஏன்னா ஒரு ஹோட்டல் வைக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு 10 லட்ச ரூபாவது செலவாகும். அந்த பணத்தை தான் பரட்டுறதுக்கு இப்படி எல்லாம் ஐடியா கொடுத்துட்டு இருக்க. கடனை வாங்கி எல்லாம் தொழில் பண்ணக்கூடாதா, தப்புடாது, சம்பாதிச்சுட்டு அதுக்கு பிறகு அந்த 10 லட்சத்தை வச்சு நாம ஹோட்டல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றாப்ல. அதுக்கு என்ன வழி பண்ணலாம்னு சரக்கு அடிச்சுட்டு மறுபடியும் யோசிக்கிறானுங்க. அவங்கள ஒருத்தன் ஒரு ஐடியா கொடுக்குறான்.
தான் நாம ஏன் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க கூடாதுன்ட்டு. 5 பைசா செலவு இல்ல, யார் வேணாலும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம். இப்பெல்லாம் நல்ல ட்ரெண்ட் அதுதான். இதோ நம்ம டைரக்டர் இருக்கிறாரு, ஆங்கரிங் பண்ண நீ இருக்கிற, ஷூட் பண்றதுக்கு நம்ம பசங்க இருக்கிறாங்க, நடிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. 5 பேரை சேர்ந்து ஒரு சேனல் நடத்த முடியாதா என்ன? நடத்தலாம் அப்படி இப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி ஒரு ஆட்டத்தை குத்தாட்டத்தெல்லாம் போட்டுவிட்டு வேணா நல்லா கிளீன் பண்ணி ரெடி பண்ணிட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்பப்போ இவங்க சாப்பிட்றதுக்கு பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டல் முதலாளி பாத்தீங்கன்னா 1 நம்பர் மோசமான ஆளு. பல்ல குத்திட்டு அந்த குச்சியை கூட தூக்கி போடாம எவனாவது ஒரு கிளைண்ட் வருவான், எடுத்துட்டு போய்வான், எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு கழுவி வைக்க சொல்லக்கூடிய ஒரு ஆள். ஒருத்தர் ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ண மூடிட்டு சாப்பிடுன்னு திட்டவும் செய்யறாரு. இந்த ஏரியால இந்த ஒரு கடை தான் இருக்குங்கிறதுக்காக எவ்வளவு திமிராவை நடந்துக்கிறான் பாத்தியா அப்படின்னு நம்ம ஐடி காரன் கூட கொஞ்சம் கோவப்படத்தான் செய்யறான். சாப்பிட்டுட்டு பணத்தை செட்டில் பண்ணிட்டு நம்ம ஆளு கிளம்புறாப்ல. ஏற்கனவே வீடியோ போட்டாங்கல்ல, அந்த வீடியோல இப்போ அனலிட்டிக்ல போய் எத்தனை பேர் பார்த்திருக்காங்க வச்சிருக்காங்கன்னு பார்த்தா நிறைய பேர் பார்த்திருக்காங்க போல. ஒரு $50-60 வந்திருக்குதா ஒரே வீடியோக்கு. $50 அப்போ ஏகப்பட்ட வீடியோ அப்லோட் பண்ண போறோம், கூடிய சீக்கிரம் 10 லட்சத்தை சம்பாதிக்க போறோம், ஹோட்டலுக்கு முதலாளி ஆக போறோம்னு பசங்க எல்லாம் துடிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்ல தம்பி, போராடணுங்கிறாரு ஒருத்தர். ஆனா இந்த தடவை போன தடவையே நம்ம தப்பு பண்ணிட்டோம். இந்த தடவை நிஜமாவே நம்ம ஊர்லயே ரொம்ப மோசமான ஒரு பேய் இருக்கிற இடம், அந்த மாதிரி ஒரு பங்களா இடம் கண்டுபிடிச்சு அங்க போய் நம்ம ஷூட் பண்றோம், நிஜமா காட்டுறோம். போலியா நம்ம எடுத்த வீடியோக்கே $5000 கிடைக்குதுன்னா நிஜமா எடுத்த வீடியோக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரின்னு நெட்ல கூகுள்ல சர்ச் பண்ணி கேட்டா ஆந்திரால ஒரு இடத்த காட்டுது. காட்டுக்கு மத்தியில இருக்கிற ஒரு பங்களா. அந்த பங்களா பக்கம் பறவைகள் கூட பறக்காதான், புல்லு பூண்டு கூட முளைக்காதான். அந்த பங்களாக்குள்ள அவ்வளவு இருளா கிடக்கும், மூடியே கிடக்குமா, பேய் நடமாட்டம் இருக்குன்னு பல பேர் சொல்லியிருக்காங்களா. சரி ஓகே, அப்ப அந்த இடத்துக்கு போய் எல்லாத்தையும் ஷூட் பண்ணலாம்னு முடிவு பண்ணி இவங்களும் அங்க வந்து இறங்குறாங்க. எந்த இடம் தெரியுதா? படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்திருப்போம்ல, முனிவர்கிட்ட எறுபடியா இருந்து தாந்திரிக மந்திர புத்தகத்தை வாங்கி அதுல இருக்கிற கஷ்டமான சடங்கை செய்யறேன்னு சொல்லி செத்து போனவன் அங்கதான் வந்து சேர்றாங்க. வரலாற்றில் அதை பற்றிய சில குறிப்புகள் எல்லாம் உண்டு. அதையெல்லாம் நெட்டில் படிச்சு பார்த்துட்டு அதையெல்லாம் இந்த வீடியோவில் சொல்றாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தானா, முனிவர்கிட்ட வரம் கேட்டானா, அவர் ஒரு புத்தகத்தை கொடுத்தாரா, 5 பூதங்களையும் அடக்கக்கூடிய கடுமையான ஒரு சடங்கை செய்யற முயற்சியில் அவன் இறந்து போய் இப்போ ஆவியா திரியானான் உட்பட எல்லாத்தையுமே பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆளோட போட்டோ ஒன்று இங்கே இருக்கும். மூஞ்சி சரியா தெரியல, ஏன்னா அந்த போட்டோவை தொடக்க போகும்போது பார்த்தா அதுக்கு பின்னாடி ஒளிய வைக்கப்பட்டிருந்த அந்த புத்தகம் கீழே விழுது. எஸ், இதுதான் அந்த தாந்திரிக புத்தகம். என்ன எதுவும் தெரியாம அதை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. நல்ல வீடியோ எடுத்துருக்காங்க, நம்ம பெரிய சவாலை செஞ்சுட்டோம், சாதிச்சிட்டோம் அப்படின்னு. அதை இப்போ அப்லோட் பண்ணணும்னு அப்லோடு பண்ணியாச்சு. வியூஸ் கடகடன்னு ஏறிட்டு இருக்கும். சரி, அடுத்த நாள் போய் பார்த்தா நிறைய வியூஸ் இருக்கும், நிறைய சம்பாதிச்சிருப்போம் அப்படின்னு ஆர்வமா இருக்காங்க. போய் பார்த்தா கமெண்ட்ல கழுவி நம்ம மக்கள் ஊத்திருக்காங்க. இவன் ஏமாத்துக்கோலி, இப்படித்தான் ஏமாத்துவாங்க, இதுவும் திருட்டு வேலை தானா, இந்த பொழப்புக்கு நீங்க எல்லாம் தொங்கலாம் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் எழுதி வச்சிருக்காங்க. சில பேர் அருணாகர்ல தொங்குன்னு எழுதி வச்சிருக்காங்க. ஒரு தடவை தப்பு பண்ணிட்டோம்னா அடுத்து நாம அதை திருத்த முயற்சி பண்ணாலும் யூடியூப் ஆடியன்ஸ் அதை நம்ப மாட்டாங்க. இனிமே இந்த வேலையெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, நம் கனவுகள் எல்லாம் போச்சு, அடுத்து என்னடா பண்றது அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த புத்தகம் மேல இருந்து கீழே விழும். சரி, இந்த புத்தகத்துல அப்படி என்ன எழுதி இருக்கு அப்படின்னு பார்த்தா அதுல முதல் பக்கத்துல எழுதி இருக்கிறது ரொம்ப ஈஸியான சடங்கு மாதிரி தெரியுது. ஒரு தாந்திரிக மந்திரம். மாயாதேவியிட்ட வரம் கேட்கறதுக்கு ஒரு அற்புதமான எளிமையான வழி. தெலுங்கு காலண்டர்ல 8வது மாசத்துல வரக்கூடிய கிரகணத்தன்னைக்கு, பௌர்ணமி அன்னைக்கு கிராமத்துல இருக்கிற எவ்வளவோ மாடுகள் அங்கேயும் மேய்ஞ்சிட்டு இருக்க, ஏதாவது ஒரு மாடு, முதல் மாடு கிராம எல்லையை தாண்டி வெளியில வரும்ல, அந்த மாட்டுக்கிட்ட கொண்டு போய் ஒரு பூனைய கண்ணோட கண் பார்க்க செய்யணுமா. மாட்டோட கண்ணை பூனையோட கண்ணை வச்சு அப்படி நேருக்கு நேர் பார்க்க செய்யணுமா. அப்படி செய்யும் போது பூனை அழுகுமா. அப்படி பூனை அழும்போது அந்த பூனையோட கண்ணீரை எடுத்து நம்ம கண்ணுல ஒத்திக்கணும். அப்படி செஞ்சுட்டோம்னா மாயாதேவி நமக்கு காட்சி கொடுப்பாங்களாம், நாம் கேட்கிற வரத்தை கொடுப்பாலாம். ரொம்ப ஈஸியா இருக்குதே, இதை நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது, நம்ம ஏன் இந்த முயற்சியை பண்ணக்கூடாது அப்படின்னு பசங்களுக்குள்ள பேச்சு. சரி, இதை விட மோசமா ஒன்னும் தப்பா நடக்க போறதுக்கு வாய்ப்பு இல்ல, செஞ்சு பாப்போம்னு முடிவு பண்ணி பக்கத்து ஊர் பக்கம் போறாங்க. அது அந்த கேலண்டர்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது எல்லா டேட்டும் கரெக்டா சூட் ஆகுது, ஒத்து வருது. சோ ரொம்ப வசதியா போச்சுன்னா அங்க போறாங்க. பூனை ஆல்ரெடி இங்க எடுத்து வந்திருக்காங்க, வீட்டுல வளர்க்குற பூனை போல. யார் வீட்டுல இருந்து ஆட்டைய போட்டாங்கன்னு தெரியல, இல்ல வாடகை எடுத்து வந்தாங்கன்னு தெரியல. இந்த பக்கம் ஊரோட எல்லைக்குள்ள நிறைய மாடுகள் தெரிய, அதுல ஒரு மாடு இந்த பக்கம் வருங்க. மொத மாடு வெளியில வர மாடு இதுதான். இத பூனையை பார்க்க வைக்கலாமேன்னு பூனையையும் பார்க்க வைக்கிறாங்க. கண்ணோட கண்ணோக்கி கண்ணீர் விடும், அழுவுன்னு பார்த்தா அழுகல. என்னடா அழவே மாட்டேங்கிறேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் ஒரு சாமியார் சிரிக்கிறாரு, கெக்கப்பக்கன்னு சிரிக்கிறார். யாருன்னு தெரியுதா? நம்ம KGF இல்ல, சாமியார் ஆக்கிட்டாங்க பாத்துக்குங்க. கெக்கப்பக்கன்னு சிரிக்கிறார். என்னடா அப்படின்னு கேட்டா, தாந்திரிக மந்திரத்தை நீங்க செயல்படுத்த பாக்கிறீங்களான்னு கரெக்டா சொல்றாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்கும்போது, சிவனோட வாய்மொழியால் வெளியில வந்ததுதான் தாந்திரிக மந்திரங்கள் எல்லாம். 1-2 நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன் தம்பிங்கிறார். ஆனா நீங்க செய்யறதுல ரொம்ப தப்பு. இவங்க புடிச்சிட்டு வந்தது வீட்டு பூனை கிடையாது, காட்டு பூனையிலையும் ஒரு ஸ்பெஷலான பூனை வேணுமா. அந்த மாதிரி இனமே இப்ப இருக்குதான்னு தெரியல. அதையெல்லாம் கடைசியா பார்த்தவங்க பல வருடம் ஆயிப்போச்சு, அதெல்லாம் கண்ணில் படுறது சாத்தியமே இல்ல. அந்த மாதிரி ஒரு பூனையை கூட்டிட்டு வந்து இப்படி எல்லாம் காட்டினீங்கன்னா அது அழுகும், கண்ணீர் வரும், கண்ணில் ஒத்திக்கிட்டீங்கன்னா மாயாதேவியோட காட்சி கிடைக்கும். ஆனா இதெல்லாம் நடக்கிற காரியமா? போங்கப்பா போங்க அப்படின்னு அனுப்பிச்சு ஸ்டாப்ல. நம்ம ஆட்கள் என்னடா சொதப்பிடிச்சேன்னு வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கானுங்க. சரி, வேற ஏதாவது ஈஸியா இருக்குமான்னு பார்த்தா ரொம்ப ஈஸியான வேற ஒரு தாந்திரிக சடங்கை கவனிக்கிறாங்க, மந்திரத்தை. அது என்னன்னா ஒண்ணும் இல்ல,
ஒரு சவப்பெட்டி மேல உட்காந்துக்கிட்டு, பணத்து மேல உட்காந்துக்கிட்டு, புதைக்கப்பட்ட இடத்து மேல உட்காந்துக்கிட்டு, கையில ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கிட்டு 1008 தடவை ஒரு மந்திரத்தை சொல்லணும். அவ்வளவுதான். அப்படி சொன்னோம்னா அங்க சுத்தி இருக்கிற ஆவிங்க அந்த எலுமிச்சம்பழத்துக்குள்ள வந்து செட்டில் ஆயிடுமா. இப்படி படிச்சிட்டு இருக்க ஒரு தாடிக்காரன் டப்புன்னு புக்க பிடிங்கிட்டு, அவ்வளவுதானே, ரொம்ப சிம்பிள், பூனையை தேட தேவையில்லை, மாட்டை தேட தேவையில்லை, ஆனா ஒரு அமாவாசை அன்னைக்கு இதை செய்யணும் போல, சனிக்கிழமை வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு, அது வர சனிக்கிழமை தான் அப்படின்னு அதையும் பார்த்துக்கிட்டு, அவ்வளவுதானே, அன்னைக்கு ட்ரை பண்ணிடுவோம், எலுமிச்சம்பழம் தானே, 5 ரூபா தான் செலவு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க, பிளான் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு நம்ம ஹோட்டல் ஓனருக்கும் ஆகவே ஆகாது. எங்க பார்த்தாலும் இவங்களை திட்டிக்கிட்டே இருப்பாப்ல. நம்ம பசங்களுக்கெல்லாம் செலவு பண்றது நம்ம ஐடி தான், காசு இருக்கிற வரைக்கும் செலவு பண்ணுவேன், அதுக்கு பிறகு அப்படின்னு கேட்பாப்ல. மீதியை குடியான்னு வாங்கிட்டு போறான் நம்ம ஆளு. வீட்டுல நல்லபடியா சமையல முடிச்சு எல்லாம் சாப்பிட உட்காந்துட்டாங்க. சரி, அந்த 1008 தடவை ஒரு மந்திரத்தை படிக்கணும்ல, யாரு படிக்கலான்னு இவங்களுக்குள்ள டிஸ்கஷன். நம்ம டைரக்டர் அவர் படிக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டார். நாளைக்கு தான் இதை பிராக்டிஸ் பண்ண போறாங்க. ஒரு சுடுகாட்டுக்கு போய் ஒரு பணத்தை புதைச்ச இடத்துல மேல உட்காந்துட்டு கையில எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கிட்டு அந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லணும், வைக்கணும். நாளைக்கு இல்ல, இன்னைக்கு ஈவினிங், சேம் டேட், இன்னைக்கு டேட் தான். ஆனா 1008 தடவை சொல்லி முடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக சரி நீ இவன் சும்மா அவன் வீட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டு எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கிட்டு 1008 தடவை சொல்லி பார்ப்பாங்க. சில மணி நேரத்துல சொல்லி முடிச்சிட முடியும். தெரிஞ்சுக்கிட்டான், சந்தோஷம், சூப்பர், சீக்கிரம் பண்ணிடலாம், ராத்திரி பண்ணிடலாம் அப்படின்னு அவன் சொல்லிட்டான். எலுமிச்சம்பழத்தை தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்க்க போகும்போது கால் வருதுங்க. என்னன்னு பார்த்தா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு காலுங்க. உடனே நம்மால கிளம்பியாக வேண்டிய வேலை டப்புன்னு கிளம்பி போயிட்டான். இப்போ அன்னைக்கு ராத்திரி வேற யாரு படிக்கிறது அப்படின்னு யோசிச்சா இன்னொரு பையன் அவனுக்கு படிக்க வரும், தெலுங்கு, நான் படிக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்க, சரி ஓகே அப்படின்னு அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிட்டு சுடுகாட்டு பக்கம் போறாங்க. இது வேற எலுமிச்சம்பழம், அவ எரிஞ்ச எலுமிச்சம்பழம் அங்க இருக்கிற ஏதோ ஒரு கபோர்டுல போய் உட்காந்துருக்கும். இவங்க வேற ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிட்டு சுடுகாட்டு பக்கம் போய் புதைக்கப்பட்ட ஒரு இடத்துக்கு மேல உட்காந்து 1008 தடவை பேச ஆரம்பிக்கிறான், மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். அதுக்கு நடுவுல பேச்சு. இவங்க 2 பேரும் சரக்கு எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறதும் பார்வை ஃபுல்லா இந்த பக்கம்னு கான்சென்ட்ரேஷனே இல்லாம சும்மா பேருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். உண்மையிலேயே 1008 தடவை சொன்னானே தெரியலங்க. காலையில விடிஞ்சே போச்சு. கேட்டா நாங்க சொல்லிட்டோம்னு பேசிட்டு இருக்காங்க. ஊர்ல பெரிய ஒருத்தவர் வெளிக்கு போக அந்த பக்கம் வந்தவர் இதை பார்த்துட்டு, டேய் வாங்கடா மாயாண்டி, முனியாண்டி, ஜிமியாண்டி அப்படின்னு கூப்பிட ஊரே ஒண்ணு கூடுது. அப்பதான் ஒரு வேன்ல ஏதோ விசேஷத்துக்கு போயிட்டு வந்திருப்பாங்க போல. மொத்த கூட்டமும் ஏதோ பண்றாங்கடா, பில்லி சுனியம் வைக்கிறாங்கடா அப்படின்னு சொன்னதும் அடிச்சு விரட்ட ஓடியார பயபிள்ளைகள் எல்லாம் தெரிச்சு ஓடுறானுங்க. ஓடுன்னு வேன்ல ஏறி ஒரு வழியா எஸ்கேப். அப்பா பாப்பா போதும் போதுன்னு ஆயிடுச்சு. இனிமே அதெல்லாம் சரிப்பட்டு வராது, ஒழுங்கா ஐடி வேலையை பார்ப்போம்னு ஐடி வேலை பார்க்க போயிட்டான். ராத்திரி ஃபுல்லா இந்த மாதிரி சுடுகாட்டு பக்கமே தெரிஞ்சதுல கொஞ்சம் தூக்க வர வேலையை முடிச்சுட்டு கண்ணா சந்திருப்பாங்க. கண்ணை முழிச்சு பார்த்தா பக்கத்திலே மேனேஜர் உட்காந்துருக்காரு. எதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு, தூங்கு, நான் வேணா தலைவாணி பொருளையெல்லாம் கொடுக்கட்டுமா அப்படின்னு நக்கல் செய்யற. நீ தூங்குறதுக்கு தானே நாங்கெல்லாம் ஆபீஸை போட்டு வச்சிருக்கிறோம் அப்படின்னு நக்கல் பண்றாரு. இல்லங்க, நீங்க கொடுத்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், அதான் லைட்டு கண்ணை சந்தேன் அப்படிங்கிறான். கொடுத்த வேலையை முடிச்சுட்டா நான் வேலை முடிஞ்சிருச்சு, அடுத்த வேலை கொடுங்கன்னு என்கிட்ட வந்து கேட்கணும். அதை விட்டுவிட்டு மேனேஜருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இல்ல, அடச்சை அப்படின்னு திட்டார். கூடவே ஒரு பேப்பரை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறாப்ல. என்ன பிரிண்ட் அவுட் நினைக்கிறீங்க? பிரிண்ட் கொடுத்தது நம்ம பையன் தான், ஐடி பையன் தான். கொடுத்த ஒர்க் எல்லாத்தையும் எவ்வளவு வேகமா முடிச்சு கொடுத்துருக்கோங்கிற ஒரு ரிப்போர்ட் எடுத்து கொடுக்குறான். இதெல்லாம் பத்தாது தம்பி, ஒழுங்கா வேலை பாருன்னு அதுக்கும் திட்டு. இந்த மேனேஜர் இவ்வளவு கேவலமா நடந்து பாருன்னு எதிர்பார்க்கல. ஒரு பொண்ணு ஆறுதலா வந்து ஆறுதல் சொல்ல வர அவகிட்டையும் சிடுசிடுன்னு தான் அழிஞ்சு விழுகிறான். வீட்டுக்கு வந்தா வீடு நிம்மதியா இல்லைங்க. வீட்டுல இருக்கிற எல்லா பொருளும் கண்ணா பின்னான்னு போடப்பட்டிருக்கிறது. ஹால்ல எல்லாம் கொட்டி கிடக்குது. அட செயின். ரூம் பக்கம் வந்தா எல்லாம் சரக்கு அடிச்சுட்டு படுத்து கிடக்குறாங்க. எத்தி ஊசி போறாரு. என்னடா வெளியில இப்படி கிடக்குது, வந்து பாருங்கடான்னு. வந்து பார்த்தா எல்லாம் கண்ணா பின்னான்னு கிடக்குது. 4 பேர் தான் இருக்கிறாங்க, ஒருத்தன் இல்ல. டைரக்டர் அவன் எங்க போயிருக்கான், அப்பா உடம்பு சரியில்லைன்னு ஊருக்கு போயிருக்கான். ஆனா யாரோ உள்ள வந்து கண்டே கழுதை தின்னுட்டு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்காங்க. யார் இப்படி பண்ணாங்கன்னு தெரியலங்கிறான் அந்த அடிக்காரன். உங்கள யாராவது தான் பண்ணிருக்கணும். ஏற்கனவே ஆபீஸ்ல டென்ஷன், நீங்க வேற ஏன்டா படுத்துறீங்கிறாரு நம்ம ஐடி. நைட் அப்புறம் நம்ம ஹோட்டல்ல வந்து தான் சாப்பிடுறானுங்க. வெளியில வந்து ஒரு டீயை போடுறாங்க. சாப்பிடறதுக்காக வீட்டுல ஆல்ரெடி லெமன் ரைஸ் எல்லாம் பண்ணி வச்சுட்டு தான் வந்திருக்காங்க. இங்க வந்தா ஒருத்தன் பிரியாணி சாப்பிடணும் போல இருக்குமாமே அப்படிங்கிறான். முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல, லெமன் ரைஸ் வச்சாச்சு இல்லங்கிறாரு தாடி. சரி பரவாயில்ல விடு, நாளைக்கு ஏதாவது அதை மாத்தி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்ப பிரியாணி ஆர்டர் போடுறேன்னு நம்ம ஆளு பிரியாணில ஆர்டர் போடுறாருங்க. ஆன்லைன்ல பிரியாணி ஆர்டர் போடுறாரு. அப்புறம் இங்கேயும் கொஞ்சம் பார்சலை வாங்கிட்டு வீட்டு பக்கம் வந்து பார்த்தா ஏற்கனவே செஞ்சு வச்சிருந்த லெமன் ரைஸ சட்டியோட கவுத்தி தரையில போட்டு இவனோ நக்கி நக்கி சாப்பிட்டுருக்காங்க. எல்லா பேரும் வெளியில இருக்க, யாரா வந்து இதை பண்ணிருப்பான்னு இவங்களுக்கு ஒன்னும் புரியல. நாய் வந்து சாப்பிட்டுருக்காப்ல கூட தெரியல. இதெல்லாம் சாப்பிட்டா மனுஷன் சாப்பிட்டாப்லயே இல்லையேன்னு இவங்களுக்கு எல்லாம் குழப்பமா இருக்குது. அப்ப அந்த புத்தகத்துல இருக்கிற பக்கங்கள் அப்படியே அந்த பக்கமா புரண்டுகிட்டு இருக்குது. ஏண்டா சுடுகாட்டுல 1008 தடவை கரெக்டா வாச்சியா அப்படின்னு அவங்களுக்குள்ள சண்டை. ஆமா கரெக்டா வாச்சேன், பிரச்சனை இருக்காது அப்படி அப்படின்னு அவங்களுக்குள்ள புலம்பிட்டு இருக்காங்க. ராத்திரி ஒரு 11 மணி ஆச்சுன்னா கடிகாரம் கரெக்டா அந்த செகண்ட் நிக்குது. டங்கு டங்குன்னு சத்தம், அப்புறம் கொலுசு சத்தம், அப்புறம் பாட்டில் எல்லாம் உடையறாப்ல சவுண்ட். ஏதோ ஒரு கருப்பு ரூபம் வரத பார்த்துட்டு பயந்து போய் ரூமுக்குள்ள ஓடியாந்து கதவை சாத்திக்கிறாங்க. கடமுடான்னு சவுண்ட் கேக்குது. என்ன ஏதுன்னு இவங்களுக்கு ஒன்னும் பிடிபடல. வெளியில போய் பார்க்கலான்னு ஐடி சொன்னா எதுவா இருந்தாலும் காலையில பாத்துக்கலான்ட்டாங்க. சரின்னு காலையில போய் பார்த்தா பிரியாணி ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சாங்க இல்ல, அதையுமே யாரோ காலி பண்ணிருக்காங்க. புக்ல படிச்சு பார்த்தாலும் உருப்படியா எதுவும் எழுதல. அதுல சரியா தெரியல என்ன மாதிரி பிரச்சனையில மாட்டிருக்கிறோங்கிறது இவங்களுக்கு புரியல. பேய் நடமாட்டம் இருக்குமோன்னு யோசிச்சுட்டு ஆளுக்கு யாராட்டையும் விசாரிக்க
அவங்கவங்க என்னென்னமோ பரிகாரம் சொல்லுவாங்க. கதவுல அதை மாட்டு இதை மாட்டு, அதை தொங்க விடு இதை தொங்க விடுன்னு எல்லாத்தையும் செய்யறாங்க. கையில கழுத்துலன்னு எல்லாத்துலயும் கட்டிக்கிறாங்க. ஆனாலும் பிரச்சனை முடிஞ்ச பாடு தெரியல. ராத்திரி 11 மணி ஆச்சுனாலே லைட்டு கட்டு, கருப்பு ரூபம், பயபிள்ளைய பயந்து போய் ரூமுக்குள்ள ஓடி போய் கதவை சாத்திக்கிறது. அப்புறம் சட்டி முட்டி உருட்டுற சத்தம். வந்து பார்த்தா இருக்கிற எல்லாத்தையும் யாரோ தின்னு போட்டு போயிருப்பாங்க. அப்புறம் நம்ம டைரக்டர் வரான். வீடே ஒரு மாதிரியா இருக்குது. சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு கோயில் மாதிரி நடத்துறாங்க. உத்தராட்ச கொட்டையோடய நம்மளால கையில திரியிறாரு பாருங்க. என்னென்ன கையில கழுத்துல போட்டுட்டு இருக்காங்க பாருங்க. என்னன்னு கேட்டா நடந்த கதையெல்லாம் சொல்ல இதையெல்லாம் நம்மளால நம்ப மாட்டான். கரெக்டா 11 மணி ஆயிடுச்சுங்க. இப்ப பாரு வாட்சி நிக்குதா, வெளியில சத்தம் கேக்குதா, கொழு சத்தம் கேக்குதா, அப்புறம் கருப்பு ரூபம் தெரியும் பாரு அப்படி இப்படின்னு சொல்ல, அட போங்கடா நான் கதவை திறக்கிறேன்னு கதவை திறந்தா ஒரு பொண்ணு நிக்கிறப்பல தெரிக்க எல்லாம் பயப்படுவாங்க, தெரிப்பானுங்க. அப்புறம் பார்த்தா அந்த பையனோட கேர்ள் ஃப்ரெண்டு இவன் தான் கூட்டு வந்திருக்கான் போல. இவளை பார்த்து பயந்துட்டீங்களேன்னு எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வச்சுட்டு அன்னைக்கு அந்த பொண்ணு தங்கிடுச்சு. அடுத்த நாள் காலையில கிளம்பிடுச்சு. நம்ம பசங்களும் காலையில எந்திரிக்கிறாங்க. காலையில எந்திரிச்சு வெளியில வந்து பார்த்தா இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிட்டு யாரோ கழுவி போட்டாப்ல கிடக்குது. எல்லாம் கண்டராவையா கிடக்குது. டைரக்டர் பார்த்துட்டு யாரா அப்படி பண்ணதுன்னு வந்து சத்தம் கூட பேய் தாங்கிறாங்க. ஆனா அவன் நம்ப மாட்டேங்கிறான். அதப்படி பேய் வந்து சாப்பிடும், சுத்தமா அதை நம்புறது இல்ல. எனக்கு நம்ம உங்க மேலதான் சந்தேகமா இருக்குது. உங்கள யாரோ ஒருத்தவங்க தான் இப்படி ராத்திரி நேரத்துல உட்காந்து சாப்பிடணும் வைக்கணுங்கிறான் நம்ம டைரக்டர். அதே சமயம் அந்த பக்கம் நம்ம சாமியார் போறத பார்த்துட்டு சாமியே அப்படின்னு நம்மளால கூப்பிட்டு குடிக்க தண்ணி கொடுத்து என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கேட்டா அவர் பேசுற பேச்சே கொஞ்சம் புரியாத புதிராக இருக்கிறது. நீங்க பதில தேடிட்டு இருக்கீங்க தம்பி, பதில பின்னாடி பாப்போம், சிவனோட அருளால பதில் கிடைக்கும். ஆனா அந்த பதில் கிடைக்கிறன்னா சரியான கேள்வியை கேட்கணும் தம்பிங்கிறார். என்ன கேள்வின்னு இவங்களுக்கு புரியல. தீராத பசி ஒண்ணு சுத்தி பசியடங்க காத்து கிடக்குது அப்படின்னு ஏதோ விடுகதை பேசுறாப்ல பேசுற. கேட்க வேண்டிய கேள்வியை கரெக்டா கேட்டா கிடைக்க வேண்டிய பதில் கரெக்டா கிடைக்கணும்னு சொல்லிட்டு போயிடுறாரு. என்னதான் சொன்னாருன்னு இவங்களுக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் அவங்க சிற்றறிவை பயன்படுத்தி பேசாம ஒரு சிசிடிவி கேமராவை செட் பண்ணிடலாமே முடிவு பண்ணி வீட்டுல சிசிடிவி கேமராவை செட் பண்ணிட்டாங்க. கிச்சனையும் ஹாலையும் கவர் பண்றாப்ல. சாப்பாடை கரெக்டா ஃப்ரிட்ஜ் மேல செட் பண்ணி வச்சாச்சு. சிசிடிவில எல்லாம் தெரியுதான்னு இங்க வந்து பாக்குறாங்க. 11 மணி நெருங்கும் போது பேய் வரும், பேய் மாதிரி வருதா இல்ல வேற வேணாலும் வந்து தின்றானு பாக்கலாமே ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. 11 மணி ஆனதும் அவங்க கபோர்டுக்குள்ள இருந்து கபோர்டு திறக்கப்படுது. உள்ள இருந்து எலுமிச்சம்பழம் ஓடியாருது. இதெல்லாம் சிசிடிவில ரெக்கார்ட் ஆகாது. ஏன்னா சிசிடிவியோட அந்த கவரேஜ்ல இதெல்லாம் வரல. தானா உருண்டு போகுது. உருண்டு போய் ஒரு பேக் மேல ஏறி உட்காரும். அந்த பேகுக்கு சொந்தக்கார யாரு? சாட்சாத் நம்ம டைரக்டர் தான். அடுத்த நொடி பார்த்தா டைரக்டர் உடம்புல இறங்கிடுச்சுங்க அந்த ஆவி. நேரா போறான். கிச்சன் பக்கம் போய் ஒலிய வச்சிருக்கிற ஐட்டத்தெல்லாம் எடுத்து ஹால்ல கொண்டு வந்து தரையில போட்டு லபக்குன்னு சாப்பிடுறான். அதுவும் நொட்டாங்கையில தின்றான். தின்றத பார்த்தாலே மனுஷ பைய தின்றாப்ல தெரியல, பேய் தின்றாப்ல தெரியுது. என்னடா அவன் நொட்டாங்கையில தின்றான், அதுவும் தரையில போட்டு அடிச்சு மாற்றான், ஓவரா நடிக்கிறான்டா, நம்மள பயமுறுத்துறதுக்காக இதெல்லாம் செய்யறானோ அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அவர் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில வராரு. எலுமிச்சம்பழம் மறுபடியும் திருப்தியா சாப்பிட்டதுனால கபோர்டுக்குள்ள போய் உட்காந்துக்குச்சு. வெளியில வந்த பிறகு நார்மல் மோடுக்கு வரான். சட்டையை பிடிச்சு நம்ம ஆளுக்கு கேட்கறாங்க, என்னடா பேச்சு பேசுறீங்க, எனக்கு ஒன்னும் புரியலடாங்கிறான். நொட்டாங்கையில ஏன்டா எனக்கு வித்தியாசமா சாப்பிட்ட சாம்பார் ஸ்மெல் எல்லாம் வருதுன்னு கேட்க, நீ நொட்டாங்கையில தாண்டா தின்ன, நீ தாண்டா சாப்பிட்ட அப்படின்னு சொன்னா நான் ஏன்டா சாப்பிட போறேன்னு அதை நம்ப மாட்டேங்கிறாங்க. சரி நான் தான் உங்களை இந்த மாதிரி ஏமாத்துறேன் சாப்பிட்றேன்னு வச்சுக்கிட்டா ஊர்லயே நான் 2 நாள் இல்ல, அந்த 2 நாள் இப்ப யார் சாப்பிட்டுருப்பா அப்படின்னு கரெக்டான டவுட்டை கேட்கறான். அந்த 2 நாள் யார் சாப்பிட்டுருப்பாங்க அப்படின்னு இவனுக்குள்ள பஞ்சாயத்து. இதை செக் பண்ணலாமே முடிவு பண்ணி இந்த தடவை சிசிடிவி இல்ல, எல்லா பேரும் ஹால்லயே இருப்போம். இந்த அருக்கு பிரியாணி ஏதோ சாப்பாடு ஆர்டர் பண்ணி வச்சிருக்காங்க, யாரு சாப்பிடுறாங்கன்னு பாத்துருவோம் அப்படின்னு அப்படியே குறுகுறுன்னு உருன்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க. 11 மணி ஆயிடுச்சு. கபோர்டுக்குள்ள இருந்து சத்தம். என்னடா கபோர்டுக்குள்ள இருந்து சத்தம் வருதுங்கிறத இப்பதான் கவனிக்கிறாங்க. கபோர்டு திறக்க உள்ள இருந்து எலுமிச்சம்பழம் தானா ஓடியாருது. இப்பதான் இந்த எலுமிச்சம்பழம் பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப இவங்களுக்குள்ள சந்தேகம், இந்த லெமனை யாரு பயன்படுத்தின லெமன்? நம்ம டைரக்டர் முன்னாடி ரிஹர்சல் பார்த்தான், அதே நல்ல அன்னைக்கு அந்த லெமன் தாங்கிறாரு டைரக்டர். சுடுகாட்டுல இவங்க பண்ணது சரியா பலிக்கல. ஏன்னா 1008 தடவை அவங்க சொன்னாங்களாலே டவுட்டா இருக்குது. நம்ம டைரக்டர் கொஞ்சம் பொறுப்பா இங்க உட்காந்து இதெல்லாம் பண்ணா, அதனால இந்த எலுமிச்சம்பழத்தை கரெக்டா வேலை செஞ்சிருக்கு போல. ஆனா ஒரு சவத்துக்கு மேல உட்காந்து தானே இதெல்லாம் செஞ்சிருக்கணும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது கேமரால நம்ம பையன் உட்கார்ந்து இருந்த அந்த திண்ணையோட கீழ் பக்கத்தை காட்டினா பல அடி ஆழத்துல கீழே ஒரு எலும்பு கூடு கிடக்குதுங்க. எஸ், எப்பயோ யாரோ செத்து கீழே கிடக்க அதுக்கு மேல உட்காந்து இவன் 1008 தடவை அந்த மந்திரத்தை அந்த நாள்ல சொல்ல எலுமிச்சம்பழத்துக்குள்ள அந்த ஆவி வந்து உட்காந்துருச்சு. ஆனா அந்த ஆவியோட பேர் என்ன, அதோட டிமாண்ட் என்ன, அதோட ஆசை என்ன, அதை நிறைவேற்றணும், இப்படி பல விஷயங்கள் இருக்குது. எலுமிச்சம்பழம் ஒரு துணியில போய் உட்காரும். அந்த துணிக்கு சொந்தக்காரன் இதோ இவன் தான். அடுத்த நடி உடம்புல ஆவி இறங்கிட ஜம்முன்னு போய் பார்சலை திறந்து மொத்தத்தையும் பிரியாணியை அப்படியே தரையில கொட்டி லபக்குன்னு நொட்டாங்கையில சாப்பிடுறான். இவங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது, என்னடா இருக்குதுன்னு. சாப்பிட்டு முடிச்சுப்பட்டு அப்புறம் நார்மல் மோடுக்கு வந்த பிறகு இவன் தான் சாப்பிட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டதும் மறுபடியும் ரூமுக்குள்ள ஓடியாந்து கதவை சாத்திட்டாங்க. பேய் தான், கன்ஃபார்ம் பேய் தான். அந்த லெமனுக்குள்ள அந்த எலுமிச்சம்பழத்துக்குள்ள பேய் இருக்குங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை இங்க இருந்து தூக்கி எறிஞ்சிட்டா பிரச்சனை சால்வ்னு நினைக்கிறாங்க. ஆனா ராத்திரி பண்ண வேண்டாம், காலையில பண்ணலாம்னு எல்லாரும் பயப்பட ஐடி காரன் சரின்னு ஒத்துக்கிறான். காலையில எந்திரிச்சதும் ஒரு ஜாருக்குள்ள அந்த
எலுமிச்சம்பழத்தை தூக்கி போட்டு நான் எங்கேயாவது போய் வீசி எறிஞ்சிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பிடுறாரு. இவர் இந்த பக்கம் கிளம்ப நம்ம பசங்க ஓகே ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு நல்லா சாப்பிட போறோம்னு விதவிதமா சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் எங்கேயோ ஊருக்கு ஒதுக்குறமா வந்து அந்த ஜாரை தூக்கி எறிஞ்சிட்டு போறார். ஜாரு உடஞ்சு போயிடுச்சு. ஆனா உள்ள இருக்கிற அந்த எலுமிச்சம்பழம் அங்க இருந்து நகர்ந்து வந்து இவன் வண்டியை திருப்பி பின்னாடி போறதுக்குள்ள சீட்டுக்கு பின்னாடி வந்து உட்காந்துக்குச்சு. இது தெரியாம வண்டியை ஓட்டிட்டு வீடு வரைக்கும் வந்துட்டான். இவன் இறங்கும் போது கூட எலுமிச்சம்பழத்தை கவனிக்கல. இவன் வீட்டுக்குள்ள வரும்போது அதுக்கு முன்னாடி முந்திக்கிட்டு அது அழகா வந்து நிக்குது. என்னடா அது பல கிலோமீட்டர் தூரம் தள்ளி போய் தூக்கி எறிஞ்ச எலுமிச்சம்பழம் இங்க வந்து நிக்குதுன்னு ஐடிக்கும் கொஞ்சம் அசத்தலா தான் இருக்குது. இதெல்லாம் பேசாம இதை எடுத்து தூக்கி எறிஞ்சிட்டு ஜன்னல் கதவனி எல்லாத்தையும் மூடிட்டு உள்ள உட்காந்துருவோம்டா, இன்னைக்கு இதுக்கு சோறு போறாப்ல நாம இல்லடா அப்படின்னு சரக்கடிச்ச அந்த தெம்புல தாடிக்காரன் எடுத்து வீசி எறிஞ்சிட்டு கதவை சாத்திட்டாங்க. ஆனா அந்த எலுமிச்சம்பழம் எங்க விழுந்து கிடக்குதுன்னு பாருங்க. இந்த பக்கம் ஒரு சவ ஊர்வலம் போய்கிட்டு இருக்குது. அப்பா சொத்து பத்தெல்லாம் என் பேர்ல எழுதி வைக்கிறதுக்குள்ள போய் சேர்ந்துட்டியாப்பான்னு அழுதுகிட்டு புள்ள போய்கிட்டு இருக்கிறான். கரெக்டா அந்த பொணத்து மேல எலுமிச்சம்பழவுல பொணம் எந்திரிச்சு நிக்குது. என்னடா இந்த பொணத்துக்குள்ள எலுமிச்சம்பழத்துக்குள்ள இருந்து ஆவி வந்து உட்காந்துருச்சு. ஊர்க்காரங்க எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க பயந்து போய். புள்ளையாண்டானோ நான் பத்திரத்தை எடுத்துட்டு வரேன் கையெழுத்து போட்டு போப்பா அப்படின்ட்டு பத்திரத்தை எடுக்கிறதுக்காக ஓடுறான். பத்திரத்துல கையெழுத்து போறதுக்காக தான் அப்பா வந்திருக்கிறதா நினைக்கிறான் அவன். ஆனா பொணம் ஜம்முன்னு நடந்து வந்துருச்சு. இங்க சாப்பாடுலாம் அழகா எடுத்துட்டு வந்து சாப்பிட முயற்சி பண்ணும்போது பார்த்தா கதவை தட்டுற சத்தம். என்னடான்னு ஒருத்தன் கதவை திறப்பான். இவன் காலு பின்னாடி போக பொணத்தோட காலு முன்னாடி வருது. ஜம்முன்னு வந்தவர் மூக்குல இருந்த 2 பஞ்சை எடுத்து வச்சுட்டு அதே மாதிரி நொட்டாங்கையில மொத்தத்தையும் கீழே கொட்டி லபக்கு 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 லபக்குன்னு சாப்பிட ஆரம்பிக்கிற. நல்லா சாப்பிட்டு கம்ப்ளீட்டா நக்கி எல்லாத்தையும் காலி பண்ணி முடிச்ச பிறகு கையை கழுவிட்டு அந்த பஞ்சை எடுத்து மறுபடியும் மூக்குல வச்சுட்டு ஜம்முன்னு இங்க இருந்து கிளம்பி போய் அதே சவத்துல அந்த பாடையில படுக்கிறதுக்கு போயிட்டார். அதே சமயம் பையன் ஓடியான்ட்டான். அப்பா கையெழுத்து போட்டு பாப்பா வாப்பா 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 கையெழுத்து போடுப்பான்னு சொல்லும் போது பணம் படுத்துருச்சுங்க. நார்மல் மோடுக்கு பணம் போயிடுச்சு. ஐயோ கையெழுத்து போடாம போயிட்டே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறான். எலுமிச்சம்பழம் மறுபடியும் அங்க இருந்து புறப்பட்டு நம்ம பசங்களோட வீட்டுக்குள்ள வந்துருச்சு. உள்ள உட்காந்துட்டு இருந்த பசங்க எல்லாம் தெரிச்சு வெளியில ஓடியாராங்க. சாமியார் கிட்ட ஏதாவது ஒரு நல்ல விமோசனம் சொல்லுங்கன்னு கேட்க அவர் என்ன சொல்றாருன்னா அதுக்கு பசி, அந்த பசி அடக்கிறதுக்கு மகத்துவமான அரிசியை ரெடி பண்ணி கொடுக்கிறார். எலுமிச்சம்பழத்தை நடுவுல வச்சு இந்த அரிசியால ஒரு வட்டம் போட்டேன்னா அந்த வட்டத்தை தாண்டியது வராது, இது தற்காலிக தீர்வு தான், நிரந்தர தீர்வை நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டார். இவங்களும் கும்பிட போட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. சொன்னாப்லயே எலுமிச்சம்பழத்தை சுத்தி அந்த அரிசியால ஒரு வட்டத்தை போட்டாங்க. அப்புறம் ஒரு சிக்கன் பீஸ் எடுத்து காட்ட எலுமிச்சம்பழம் வெளியில வர முயற்சி பண்ணும், பட் வெளியில வர முடியாது, தடுக்குதுங்க. ஆஹா சூப்பர் அப்படின்னு அன்னைக்கு மட்டும் அந்த எலுமிச்சம்பழத்தை பார்க்க வச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் அடிச்ச லூட்டி என்ன அடிச்ச ஆட்டம் என்ன கூத்து என்ன சரக்கு என்ன சாப்பாடுன்னு நல்ல திருப்தியா ராத்திரி போயிருக்குதுங்க. அடுத்த நாள் காலையில பார்த்தா டைரக்டரோட தூரத்து சொந்த ஒருத்தவர் வராரு. கூட தான் பையனையும் கூட்டு வந்திருக்கிறார். என்னப்பா பிரச்சனைன்னு கேட்டா ஆட்டிசம் ப்ராப்ளம் இருக்குதான் தான் பையனுக்கு. நிறைய பேர் கூட பேசி பழகி நல்லா இருக்கணும், சில பேர் யாரு கூடயுமே பேசாம தனிமையிலே திரிவாங்க. அது முத்தி போயிடுச்சுன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல பேசுறதே நிப்பாட்டிடுவாங்க. கிட்டத்தட்ட அந்த நிலைமையில தான் உங்க பையன் இருக்கிறான். ஒரு 40 நாள் இங்க சிட்டிலேயே இருந்து கவுன்சிலிங் எடுக்கிறாப்ல இருக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்கிறார். ஆனா ஊர்ல விவசாயம் பண்ணி கடைசி ஸ்டேஜ்ல இருக்குது. அதையெல்லாம் முடிச்சாதான் ஏதோ இருக்கிற கடனை என்னால அடைக்க முடியும். சோ ஊர்ல நான் விவசாயத்தை பார்க்கணும், பிள்ளைய இங்க கவுன்சிலிங் எல்லாம் கூட்டு போகணும் வைக்கணும் பாத்துக்கணும் தம்பி, நீ பாத்துக்க முடியுமான்னு கேட்க நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு நம்ம டைரக்டர். ரொம்ப தேங்க்ஸ் தம்பின்னு சொல்லிட்டு சொந்தக்காரர் கிளம்பிடுறாரு. நம்ம ஆளு தனியா உள்ள உட்காந்துட்டு இருந்தவரு என்ன நினைச்சான்னு தெரியல, டப்புனு எந்திரிச்சு போய் பேய் இருக்கிற அந்த எலுமிச்சம்பழத்தை 2ஆ பொளந்து ஜூஸ் போட்டு அருமையா குடிச்சு விட்டு வந்து படுத்து கிடக்குறேன். ஐயோ என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிறாப்புல நமக்கு தோணுது இல்ல. நமக்கே அப்படி இருக்கும்போது அந்த பசங்களுக்கு எப்படி இருக்கும்? வந்து பாக்குறாங்க எலுமிச்சம்பழம் பொளந்து கிடக்குது, யாரா ஜூஸ் போட்டு கொடுத்தது அப்படின்னு பார்த்தா நம்ம பையன். ஐயோ ஜூஸ் போட்டு குடிச்சிருக்கானே, அப்ப நல்லது, அவ்வளவுதான், இனிமே பிரச்சனை இல்ல, பேயோட பிரச்சனை இல்ல, இனிமே நமக்கு ராத்திரி சாப்பாடு செலவு மிச்சம், நிம்மதியா சாப்பிடலான்னு பசங்க முதல் சந்தோஷப்படுறாங்க. டேய் சூப்பர் ஒருத்தவன் கட்டி பிடிச்சு முத்தமே கொடுக்குறான் அந்த தம்பிக்கு. ஆனா அப்போ அவர் கண்ணு முழிக்கும் போது அந்த கண்ணுக்குள்ள இருக்கிற அந்த சிவப்பு கலர்ல நாடி நரம்பெல்லாம் அப்படி ஒரு மாதிரி புடைச்சு சிவப்பா இருந்த நீங்க கவனிக்கலாம். அப்ப என்ன அர்த்தம்? உள்ள ஃபுல் டைமாவே ஆவி இறங்கிடுச்சுன்னு அர்த்தம். எந்திரிச்சதுமே பசிக்குதுங்கிறாப்ல. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சாப்பிடலாம் அப்படிங்கிறா நம்ம டைரக்டர். சுட சுட சட்டி இருக்குதுங்க. டே சுட போதுறான்னு சொன்னா கூட கேட்காம சட்டி அப்படியே கொண்டு வராங்க. சுட சுட இருக்கிற சட்டியை கொண்டு வரான். அப்புறம் சமைச்சு வச்ச சாப்பாடு எடுத்துக்கிறான். மொத்தத்தையும் தரையில வச்சு கொட்டி நல்லா பிசைஞ்சு நொட்டாங்கையில வழக்கம் போல சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். என்ன வித்தியாசம் சொன்னா பொதுவா ராத்திரி தான் சாப்பிட வருவார். இப்போ காலை சாப்பாட்டுக்கே வந்துட்டார். போஜனம் அப்படிங்கிறாரு. போஜனம்னா இன்னும் சாப்பாடு வேணும்னு கேட்கிறார். சாப்பாடு அப்படின்னு பார்த்து பயந்து போய் பைபிளுக்கு எல்லாம் தெரிச்சு ஓடிட்டானுங்க. என்னடா அது, ஒருவேளை சாப்பாட்டுக்கே நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டோம், இப்போ என்னடா பகல்லையே சாப்பிட ஆரம்பிச்சிட்டானா 3 வேளையும் சாப்பிடுவானா, அப்ப நம்ம நிலைமை அப்படின்னு எல்லாரும் புலம்புறாங்க. ராத்திரி 5 பேரும் அவங்க ரூம்ல படுத்து கிடக்க இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஆளு சேர்ல உட்காந்து அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கிறார். சாப்பாடுன்னு சாப்பாடை போட்டு காலி பண்ணிட்டே இருக்கிறார். இதுக்கு பயந்துகிட்டு இனிமே நம்ம ஹோட்டல்ல தான் சாப்பிடுறோம், வீட்டுல சமைக்கவே கூடாதுன்னு நம்ம பசங்க முடிவு
முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப அந்த பேய் வேற வழி இல்லாம போய்த்தானே ஆகணும் அப்படிங்கிறது இவங்க ஐடியா. ஆனா பிரச்சனை வேற மாதிரி வந்து நிக்குது. பக்கத்துல இருக்கிற எல்லா பேரும் போலீஸ்கார கூட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. என்னடா பிரச்சனைனா எல்லா வீட்லயும் என்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் எடுத்து தின்றானா. தயிரக்கானோ மோரக்கானோ வச்சிருக்கிற மாவக்கானோ பவுடரக்கானோ கூட பல பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த பேச்சுலர் பசங்க தான் திருடி தின்றுப்பாங்களோன்னு இவங்களுக்கு சந்தேகம். பார்த்தா நம்மால் தான் மொட்டை மாடியில உட்காந்து அந்த பவுடரை போட்டு முக்குன்னு முக்கிக்கிட்டு இருக்கிறார். அப்போ சாப்பாடு போட்டே ஆகணும். சாப்பாடு போடாம விட்டா பக்கத்து வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு நம்ம பசங்க புரிஞ்சுக்கிறாங்க. வேற வழி இல்ல, 3 வேளையும் சோற போட்டு தான் ஆகணும், போடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாப்ல. ஐடி வேலை ஒரு பக்கம், டைரக்டர் வேலை ஒரு பக்கம். அவங்க 2 பேர் தான் கொஞ்சம் சம்பாதிக்கிறாங்க. அந்த காசு மல்லிகை சாமானுக்கும் அரிசிக்குமே சரியா போகுது. சாப்பாடு சாப்பாடு சாப்பாடுன்னு சாப்பிட்டு தள்ளிட்டு தான் இருக்கிறான், காலி பண்ணிட்டு தான் இருக்கிறான். டப்பட்ட எல்லாம் காலி ஆயிட்டே இருக்குது. இவங்களே காசுக்கு அல்லோலப்படுறவங்க இப்ப சொத்து பத்தெல்லாம் போயிடுச்சு. இதுக்கு மேல இவருக்கு சமைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைங்கிற ஸ்டேஜ்ல சரக்கடிச்சிட்டு ஒரு தைரியத்துல முன்னாடி போய் உட்கார்ந்தவரு, யாரு சாமி நீ, உன் பிரச்சனை தான் என்ன, எங்களால முடிஞ்ச அளவு சோறு போட்டோம், இனிமே எங்க கிட்ட ஒண்ணும் இல்ல பொறுமையும் இல்ல, யார் நீ, எங்க இருந்து வர்ற, உன் ஆசை தான் என்ன, சொல்லித்தலாம் நிறைவேற்றுறோம், சந்தோஷமா ஆசையை நிறைவேற்றி விட்டு நிம்மதியா எங்க இருந்து போய் சேரு அப்படிங்கிறான் தாடி. அப்பதான் அவர் சொல்றாரு தன்னோட பேரு பாகசூராவான். இப்பதான் பிளாஷ்பேக்கு போறோம். ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி போறாங்க பிளாஷ்பேக். அந்த பிளாஷ்பேக்ல இந்த ஏரியா ஒரு காட்டத்துல அப்படியே பழமையான கிராமமாக இருந்தது. ஜமீன்தாரோட புள்ள அந்த மாதிரி கலாச்சாரம் இருந்த காலகட்டம். ஜமீன்தார் புள்ள கரலாக்கட்டையை சுத்த ஊரே அதையெல்லாம் பார்த்து ரசிக்குது. சூப்பர்ல, பயங்கரமா பண்றான்ல, இந்த தடவை இலவட்ட கல்ல அவன் தூக்கி போட்டுருவான் அப்படின்னு ஊர்க்காரங்க பேசிட்டு இருக்க, குள்ளமா இருக்கிற ஒருத்தர், நம்ம பாகசூரா இருக்கிற வரைக்கும் கல்ல தூக்கி போற போட்டியில அவன் தான் ஜெயிப்பான், அவனை ஜெயிக்க இங்க வேற ஆள் இல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஊர்ல எங்க சோறு போட்டாலும் சரி முதல்ல நம்ம போய் உட்காந்துருவான். எல்லாருக்கும் கரண்டியில வச்சா இவன் மொத்தத்தையும் கொட்ட சொல்லுவான். கொஞ்சம் கொஞ்சமா வச்சுக்கிட்டு மொத்தத்தையும் கொட்டியான்னு எல்லாத்தையும் வாங்கி மொத்தமா கொட்டி அடின்னு சாப்பிடுவாங்க. சோறு போறவங்க எல்லாம் இவனை கரிச்சு கொட்டுவாங்க. என்ன இப்படி தின்றான், இவனெல்லாம் பந்திக்கே கூடாது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு திட்டிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் காது கொடுத்தே கேட்காம இவன் ஆட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் இந்த இலவட்ட கல்ல தூக்குற அந்த போட்டியும் வந்துருச்சு. போட்டினா பிரைஸ் உண்டு, அரிசி எல்லாம் கொடுப்பாங்க போல. அதனால நம்ம ஆளு பார்ட்டிசிபேட் பண்ண வருவான். எல்லா பேரும் தூக்க முயற்சி பண்ணி அப்படி இப்படின்னு போட்டி நடத்திக்கிட்டு இருப்பாங்க. விதவிதமா சைஸ்ல கல் இருக்குது. நம்ம ஆளுக்கு தான் நல்லா ஜெய்ஜாண்டிக்கா வெயிட் வச்சிருக்கான்ல, சின்ன கல்லெல்லாம் அசால்ட்டா தூக்கி போட்டுருவார். போட்டி ஆட்களும் அதே மாதிரி அசால்ட்டா அந்த கற்கள் எல்லாம் தூக்கி போடுவாங்க. ஜமீன்தாரோட பையன் கூட அதே மாதிரி தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கான். அடுத்து பார்த்தா இலவட்ட கல்லோட சைஸ் கூடிக்கிட்டே போகுது. எவ்வளவு பெரிய கல்லுன்னு பாருங்க. அதையும் பரவாயில்ல, ஜமீன்தார் மகன் தூக்கி கெத்து காட்டுறான். அடுத்து நம்மால தூக்கணும். நம்மாலும் அழகா தூக்கி பின்னாடி வீசி எறிஞ்சு கெத்து காட்டுறாரு. அடுத்து இன்னும் பெரிய கல், இதுதான் லாஸ்ட் ரவுண்டு, இருக்குலயே பெரிய கல். இதை தூக்கி போறதுக்கு கடைசியில வந்து நிக்கிறது 2 பேர் தான். ஒன்னு ஜமீன்தாரோட புள்ள, இன்னொன்னு நம்ம பையன் பாகசூரா. ஜமீன்தாரோட பையன் தான் முதல் முயற்சி பண்றாரு. தூக்க முயற்சி பண்ணி தூக்கி பின்னாடி போட முடியாம ஒரு கட்டத்துல தோத்துறாரு. இப்போ இவனும் தூக்க முடியாம கீழே போட்டான்னா போட்டி டிரா. 2 பேருமே ஜெயிச்சதாக அறிவிக்கப்படுவார்கள். அவனால தூக்க முடியாது, நம்மளாலே தூக்க முடியல, அவனால தூக்க முடியுமா அப்படின்னு ஜமீன்தார் பையன் பாக்குறான். ஆனா நம்மால சும்மா இல்லாம அத்தா தண்டி பாறக்கல்ல அசால்ட்டா தூக்கி பின்னாடி போடுறார். ஜெயிச்சு காட்டிட்டார். ஜமீன்தார் பிள்ளைக்கு அவமானம். இருந்தாலும் போட்டியில ஜெயிச்சு சிறப்பா தரமா தான் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டார். ஆனா ஜமீன்தார் வரணுமா, பரிசு எல்லாம் கொடுக்கணுமா, அவர் எப்ப வர்றது, நீங்க எப்ப அரிசி கொடுக்கறது, நாங்க எப்ப சமைச்சு சாப்பிடுறது, அட போங்கப்பான்னு பறக்கத்தையும் கொடுத்த ஐட்டத்தையும் மொத்தத்தையும் பிடிக்கிட்டு வந்துடுறாங்க. சோ இதுல தேவையில்லாத பகை. பரிசோட வந்ததை பார்த்துட்டு பாட்டி திட்டுறாங்க. ஏண்டா அங்கே போய் தேவையில்லாம இந்த மாதிரி சண்டையில இறங்கி தேவையில்லாத பகையை ஏண்டா வளர்த்துக்கணும், வேண்டாண்டா அப்படின்னு பாட்டி திட்டுறாங்க. சோறு போடுன்னு தான் வந்ததும் கேட்கறான். பேர வருவான், சாப்பாடு கேட்பான்னு ஆல்ரெடி இந்த அம்மா சமைச்சு வச்சிருக்குதுங்க. சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். எப்ப பார்த்தாலும் தின்னுகிட்டே இருக்கியாடான்னு போற வரவெல்லாம் கரிச்சு கொட்டுவான். இப்பதான் கோயில்ல அவ்வளவு தின்னு இப்பயும் தின்றேன்னு சொல்லும் போது பாட்டி, டேய் என் பேரை நான் கரிச்சு கொட்டாதரா, கண்ணு வைக்காதரா, ஒழுங்கா போறையா இல்ல செம்பால் அடிக்கவா அப்படின்னு சத்தம் போடுறாங்க. அப்படி பேர மேல அம்புட்டு பாசம். ஆனாலும் பேரனோட பசி அடங்க மாட்டேங்குதே, எவ்வளவு சாப்பிட்டாலும் அடங்க மாட்டேங்குதேன்னு இவங்களுக்கு வருத்தம். ஐயர்கிட்ட போய் அதாவது ஆறுடம் கேட்க ஐயர் ஏதோ கொடுக்குறார். இதை டெய்லி அவன் சாப்பிடும் போது கொடு, அவன் பசி அடங்குறதுக்கு சிவன் ஏதாவது வழி செய்வார் அப்படிங்கிறாப்ல. சார் இன்னும் பாட்டிமாவும் அதை வாங்கும்போது, நான் இருக்கிற வரைக்கும் சமைச்சு போட்டுருவேன், பிரச்சனை இல்ல, ஆனா நான் சாகிறதுக்குள்ள அவனோட பசி அடங்கிடுச்சுன்னா சந்தோஷம், இல்லைனா நான் செத்த பிறகு அவன் பசிக்கு என்ன பண்ணுவான் அப்படின்னு வருத்தப்படுது. சாமியை கும்பிட்டுட்டு சமைக்க போயிடுச்சுங்க. சமையல் தடப்படலாம் போய்கிட்டு இருக்குது. அந்த அம்மாவுக்கு லைட்டா நெஞ்சு வலி வந்துருச்சு. என்ன நெஞ்சு ஒரு மாதிரியா வலிக்குதுன்னு சொல்லிட்டு சரி தண்ணியை குடிச்சா சரியா போகும்னு அந்த அம்மா தண்ணி குடிக்குது. நெஞ்சு வெளி லைட்டா கூடுது. ஹார்ட் அட்டாக்கா இருக்குமோ, அங்க சோறு பொங்கிடுச்சு. வழக்கம் போல பசிக்குது, வந்து சோற போடுன்னு சொல்லிட்டு சோற போட சொல்லி சோற போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப பக்கத்து வீட்டுக்காரம்மா வரும். பாட்டி எப்பவுமே சாப்பிடாம கொள்ளாம இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏதோ பிரியாணி மாதிரி ஏதோ நான்வெஜ் கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, நான்வெஜ் கொண்டு வந்திருக்கு. அதை கொண்டான்னு அதை மொத்தமா சாப்பாடுல போட்டு பிசைஞ்சு சாப்பிட கிளம்ப போறான். டேய் எல்லாத்தையும் நீ தின்னதுனால உன் பாட்டி பாடுறா, ஒல்லியா போச்சு, சாப்பாடு தண்ணி இல்லாம கஷ்டப்படுது, எல்லாத்தையும் உனக்கே கொடுத்துக்கிட்டு இருக்குது, அவங்க கொஞ்சம் சாப்பிட்டும்டா, டேய் சாப்பாட்டுறாமா அப்படின்னு திட்டுதுங்க. அட போமா அப்படின்னு இவன் சாப்பிட போற அந்த நொடி கரெக்டா பாட்டி மக
ஹார்ட் அட்டாக் இறந்து போயிடுச்சு. அந்த வாய் சோறு வாய்க்கு போல கையோட நின்னு போச்சு. பாட்டியும் செத்து போச்சு. பாட்டிக்கு செய்ய வேண்டிய ஈமச்சடங்கெல்லாம் நல்லபடியா செஞ்சு முடிச்சாச்சு. ஆனா இதுக்கு பிறகு இவனுக்கு யாரு சோறு போடுவா? பெருசா இவங்கிட்ட சம்பாத்தியம் இல்ல. பாட்டி செத்து போன அடுத்த நாளே பசி வாட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஏதாவது தேர்மான்னு பாக்குறான், வீட்டுல எதுவும் தேரல. வெறும் தண்ணியை கொடுத்து பசியை எவ்வளவு நாள் தான் அடக்க முடியும்? ஒரு ஸ்டேஜ்ல அடக்க முடியாம பிச்சை கேட்கிற நிலைமைக்கு போயிட்டான். பக்கத்து வீட்டுக்கார மாட்ட சோறு கிடைக்குமான்னு கேட்க, ஏண்டா சோத்தை தின்னு பாட்டியை கொன்ன, என்னையும் கொல்ல போறியா, முடியாரா போடான்னு விரட்டி விட்டுருச்சு. யாரு கேட்டாலும் சோறு போட தயாராக இல்ல. ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மா ஊட்டிக்கிட்டு இருக்கிறது அப்படியே ஏக்கமா பார்க்க, சின்ன புள்ள தின்னுகிட்டு இருக்குது, அதையும் பார்த்து கண்ணு வைக்கிறியா போடான்னு விரட்டுறாங்க. சரின்னு பசியோட எங்கேயோ போய் உட்காரும் போது பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற பெருசு பாட்டியை தின்னே கொன்னு போட்டான். இனி இவன் எப்ப சாவ போறானோ? அந்த அம்மா அப்பா, இவனோட அம்மா அப்பா இறந்து போயிடுச்சு போல, பாட்டி தான் எல்லாம் வளர்த்தது, அப்பயே இவனையும் அனாதை படமா விட்டு போயிருக்கணும் அப்படின்னு ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கிறாரு. இவனுக்கு ஒரே வருத்தங்க. பாட்டியை புதைச்ச இடத்துக்கு போய் சுடுகாட்டுக்கு போய், நீ செத்த பிறகு பாத்தியா என் நிலைமை இப்படி ஆயிப்போச்சே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை கட்டி பிடிச்சு கதறி அழுதுகிட்டு இருக்கிறான். இவ்வளவு அடங்கா பசியை ஏன் ஆண்டவா எனக்கு கொடுத்தன்னு ஆண்டவனை பார்த்து வானத்தை பார்த்து கேட்கவும் செய்யறான். அப்ப பார்த்தா பக்கத்துல வேற ஒரு பணத்துக்கு இறந்து போனவங்க என்னப்பா சாப்பாடு வைப்பாங்கல்ல, அதை ஒரு நாய் நக்கிட்டு மிச்சம் மீதி கிடக்கும், அதை ஓடி போய் சாப்பிடுறாங்க. இவனுக்கு சாப்பிடறதுக்கு ஒரு வழி கிடைக்குது. இப்படி சுடுகாட்டுலவே தங்க ஆரம்பிச்சிட்டான். சுடுகாட்டுல யாராவது வந்து சாப்பாடு நினப்புல வச்சுட்டு போவாங்க, விரதம் வச்சுட்டு போவாங்க. அந்த இலச்சாப்பாடை சாப்பிட்றதா இவனோட வேலை. கடைசியில பார்த்தா ஜமீன்தார் ஏதோ இறந்து போயிட்டார் போல. சோ ஜமீன்தாருக்கு சிறப்பா ஒரு பெரிய சவத்தெல்லாம் ரெடி பண்ணி நீட்டா ரெடி பண்ணி முடிச்சுட்டு அவருக்கு பிடிச்ச ஐட்டத்தெல்லாம் அழகா அடுக்கி சமைச்சு வச்சுட்டு ஜமீன்தார் ஆவியை வந்து சாப்பிடுவாரு. நம்ம கிளம்பலான்னு கிளம்புறாங்க. எல்லாரும் போன பிறகு நம்ம பையன் ஓடியாந்து நல்ல பசியார அதை சாப்பிட்றான். ஏதோ மிஸ் ஆயிடுச்சேன்னு திரும்ப வந்த ஜமீன்தார் பையன் அதை பார்த்துட்டு, ஏண்டா எங்க அப்பனுக்கு வச்ச சாப்பாடையா சாப்பிட்ற எச்ச நாய் அப்படின்னு சொல்லி கல் எடுத்து அடிப்பார் பாருங்க. நெத்தியில கரெக்டா அடிச்ச அடியில அந்த நொடியா அவர் இறந்து போயிடுறார். செத்து போயிட்டான் சார் அப்படிங்கிறாரு ஒருத்தர். கணக்கு பிள்ளையோ அனாதை வயன் தானே, செத்தா செத்து போறேன், யாரும் கேட்கறதுக்கு இல்ல, அப்படியே விட்டு வாரும் அப்படிங்கிறார். ஆனா ஜமீன்தார் பிள்ளையோ இல்ல எங்க அப்பாக்கு வச்சிருந்த சாப்பாடை திருட்டுத்தனமா அவன் தின்றதை பார்த்ததும் யோசிக்காம கல்லால் அடிச்சு விட்டேன், சரி இருந்தாலும் பரவாயில்ல, அவனை முறைப்படி அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் தான் அவங்க அடக்கம் பண்ணிருப்பாங்க. அந்த அடக்கம் பண்ண இடம் தான் இந்த வீட்டோட திண்ணை. இது அங்க நடந்திருக்குது. தீரா பசி தான் பிரச்சனைங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. உன் கடைசி ஆசை என்னன்னு கேட்டா சாப்பாடுங்கிறான். எப்பா அதை என்னால அடக்க முடியாது, வேணா உன்னை கொன்னான்ல பதிலுக்கு அவனை நாங்க கொன்னுடுறோம், அப்புறம் போயிருவியா அப்படின்னு கேட்க, இவர் என்ன சொல்றதுன்னு தெரியாம சரின்னு தலையாட்டுறார். சரி நீ இப்ப இங்க ரயில்வே ஸ்டேஷன் தண்டவாளம்லாம் இருக்குது, நீ இருந்த காலகட்டத்தில் இதெல்லாம் இருந்துச்சா அப்படின்னு கேட்டா நம்ம ஆளு இல்லைங்கிறான். இந்த தண்டவாளம், இந்த ட்ரெயின், இந்த ஸ்டேஷன் இதெல்லாம் எப்பப்ப போட்டாங்க அப்படின்னு நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தா 200 வருஷத்துக்கு முன்னாடி தான் போட்டிருக்காங்க. அப்ப அதுக்கும் முன்னாடி தான் இவர் இருந்திருக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் இருந்த ஜமீன்தாரோட பையனுக்கு அடுத்து ஒரு புள்ள பிறந்து, அடுத்து புள்ள பிறந்து, அடுத்து புள்ள பிறந்துன்னு கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி வரைக்கும் கூட பார்த்திருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க எங்க இருக்காங்க ஏது இருக்காங்கறத தேடுறதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. சோ பழி வாங்குறது சாத்தியமே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இப்பயும் இவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கலங்க. சரின்னு வழக்கம் போல அடுத்த நாள் அவருக்காக சாப்பாடை பார்சல் பண்ணி வாங்கிட்டு போறாங்க. அப்படி போகும்போது 100 ரூபா குறைஞ்சு போச்சுங்க. 100 ரூபா குறைஞ்சு போச்சு, நாளை கொடுக்குறோம் அப்படின்னு கிளம்பும்போது அதெல்லாம் முடியாது, காசை கொடுத்தாதான் பார்சல்ங்கிறாரு. சரி இவ்வளவு பார்சல் வாங்குறோம்ல, ஒரு பார்சல் 100 ரூபாய்க்கு என்னவோ அதை நீங்க இங்கிருந்து எடுத்துருங்க, எடுத்துட்டு மீதியை கொடுங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, ஒன்ஸ் கட்டிட்டோம்னா நாங்க திரும்ப வாங்க மாட்டோம் அப்படிங்கிறாப்ல. சரி என்ன பாத்திரங்கள் வேணுமா, 100 ரூபாய்க்கு கழுவி தொலைகிறாங்க. ஏற்கனவே ஒரு ஆஃபர் கொடுத்திருப்பாரு, வந்து வேணா பாத்திரம் கழுவுங்கன்னு நக்கல் பண்ணிருப்பாரு. நம்ம ஐடி பையன் தான், என் பிள்ளைகளை பத்தி இப்படி எல்லாம் தப்பா பேசாதன்னு திட்டம் போட்டு போயிருப்பாப்ல. அதுல நம்ம ஹோட்டல் ஓனருக்கு கோவம். சரி என்னதான் பண்ணணும்னு கேட்டா 100 ரூபா வர்ற வரைக்கும் கழுத்துல சிலேட போட்டு இந்த மாதிரி நிக்கணும்னு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாருங்க. ஒரே அவமானமா போயிடுது பிள்ளைங்க 2 பேருக்கும். போற வரவெல்லாம் இதை பார்த்து சிரிச்சிட்டு போறான். அதை அவர் பார்த்து ரசிக்கிறார். அதே கடையில வேலை பார்க்கிறவர் எல்லாம் எடுத்து போற ஒருத்தர் அதை பார்த்துட்டு பொங்கிட்டு உள்ள போனவரு 100 ரூபா கொண்டு வந்து கொடுத்துட்டு, தயவு செய்து இதை கொடுங்க, கொடுத்துட்டு இந்த ஸ்லேட கழட்டி போட்டு போய் வேலையை பாருங்க அப்படின்னு கொடுத்துட்டு போறாங்க. சூப்பர்ல. இவங்க அந்த 100 ரூபா கொண்டு வந்து கொடுத்துட்டு பார்சல் எடுத்துட்டு கிளம்பி போறாங்க. இவ்வளவு அவமானப்படுத்திட்டாப்ல. போறப்ப கூட சும்மா இல்லாம அனாதை பல்க அது இதுன்னு ஏதோ திட்டிவிட்டாங்க. இவங்க எல்லாம் பெத்தப்பையே கள்ளிப்பால கொடுத்து கொண்டு இருக்கணும்னு ஏதோ பேசியிருப்பாங்க போல. பசங்க மூடோட்டாயி அழுகாத குறையா வீட்டுல வந்து பேச, அதை நம்ம பாகாசுரை கேட்டுவிட்டு அவனுக்கு கோவம் வருது. ஏன்னா அவனையும் இதே மாதிரி பேசியிருக்காங்க. யாரையா பேசினது, அந்த ஹோட்டல் ஓனரா, வாயா போவோம் அப்படின்னு டாப்ல. இவங்க ரொம்ப குஷியா வராங்க. வரும்போதே பிளான் பண்ணிட்டாங்க. இங்க மதியம் அன்லிமிட்டட் சாப்பாடு உண்டு போல. அங்க வந்து சாப்பாடு எவ்வளவு ரூபா, இந்தா காசுன்னு காசை கொடுத்துட்டாங்க. எங்க அண்ணன் இருக்கிறாப்ல, வயிறார உன்னால சோறு வர முடியுமான்னு கேட்டா, நாங்கெல்லாம் எப்பேற்பட்ட பரம்பரை தெரியுமா, பரம்பரையா நாங்க ஹோட்டல் நடத்துறோம், அன்லிமிட்டட்னா அன்லிமிட்டடா கொடுப்போம் தெரியும்ல அப்படின்னு ஹோட்டல்ல இருக்கிற போர்டுல காட்டுறாரு. அன்லிமிட்டட் ஏதோ எழுதிருக்கும் போல. அப்பேற்பட்ட பரம்பரைன்னு சீனை போடுறாப்ல. சரி கூப்பிட அவங்க அண்ணன் சொன்னதும் நம்மளால வராங்க. உட்காந்து அன்லிமிட்டட் சாப்பாடு போட சொல்ல, சாப்பாடு போட நம்மால காலி பண்ணிட்டே இருக்கிறான். ஒரு 15-20 பேர் சாப்பிட வேண்டிய சாப்பாடு, கடைசி சாப்பாடு, அது மொத்தத்தையும் காலி பண்ணிட்டான். இதுக்கு மேல சோறு இல்ல ஒண்ணு இல்ல, காலி ஆயிடுச்சுன்றாங்க வேலை பார்க்கறவங்க. என்னப்போ இப்படி சொல்லிட்டீங்க, அவ்வளவுதானா நம்ம பசங்க கேட்கும்போது, இங்க பாரு சாப்பாடு முடிகிற சமயத்துல வந்து கேட்டா இப்படித்தான், நாளைக்கு கரெக்டா 1 மணிக்கு வா, எல்லாம் ரெடியா இருக்கும், முடிஞ்ச அளவு சாப்பிட்டுட்டு போ, யாரு வேணான்னு சொன்னது அப்படிங்கிறாப்ல. சவால் தானே, நாளைக்கு நாங்க கண்டிப்பா வருவோம், அப்பையும் பசியார சோறு போடலன்னா அப்படின்னு கேட்கும்போது, என் கடையை காலி பண்ணிட்டு நான் சொந்த ஊருக்கே போயிடுறேன் அப்படின்ட்டாப்ல. நம்ம ஆட்களுக்கு ரொம்ப சந்தோஷம், செம
குஷி. நடந்த மேட்டர் சொல்லிட்டு எல்லா பேரும் கிளாஸ போட்டு என்ன கூத்தடிக்கிறாங்கன்னு பாருங்க. நம்ம பாகசுராவை தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வேலை பார்க்கறவங்க எதுக்கு இந்த விஷப்பரிச்சை தேவையானு கேட்டா, நாங்க பரம்பரை அப்படி கொடுத்த வாக்கு அப்படி இப்படின்னு சீன போடுறாப்ல. அடுத்த நாள் எதிர்பார்த்தாப்ல 1 மணிக்கு வந்து சாப்பிட உட்காந்துட்டாங்க. இந்த கல்யாண சமையல் சாதம், இந்த காய்கறிகள் பிரமாதம், இந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் அப்படின்னு சின்ன வயசுல ஒரு பாட்டு கேட்டிருப்போம்ல, அதுல சாப்பிடாரு பாருங்களா, அப்படியே டப்ப 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 டப்பன்னு எல்லாமே காணாம போகும். அந்த மாதிரி தான் ஊத்த 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 காலி ஆயிட்டே இருக்குது. சோறு ஃபுல்லா காலி ஆயிடுச்சுன்னு தோசமா ஊத்துனா அதுவும் காலி. அப்புறம் ஸ்வீட்டை கொடுத்தா ஸ்வீட்டும் காலி, வடைய கொடுத்தா வடையும் காலி, அப்பளமும் காலி. உப்பு மசாலாலாம் அள்ளி அள்ளி கொட்டுன்னு சைகை பண்ண அள்ளி அள்ளி கொட்டியும் பார்த்தாச்சு. அப்பையும் அந்த குழம்பு எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்றான். இவன் மனுஷனே இல்லடா அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிடுச்சு. அடுத்து வேற வழி இல்லாம இந்த பாக்கெட்டா இருக்கும்ல சிப்ஸ் அது இதுன்ட்டு அதையெல்லாம், அப்புறம் ஜூஸ் அது இதுன்ட்டு அதையெல்லாம்னு மொத்தத்தையும் கொண்டு வந்து வாளில ஊத்தி ஜூஸை கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் காலி பண்ணி கடையில ஒரு பொருள் தின்றதுக்கு இல்ல, எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாப்பாடு அப்படின்னு கேட்பான் பாருங்க, அரண்டு போயிட்டார். கொடுத்த வாக்குல தோத்து வேற வழி இல்லாம போர்டை கலட்டி ஹோட்டலையும் காலி பண்ணிட்டு நான் சொந்த ஊருக்கே கிளம்புறேன், தயவுசெய்து அந்த ஊர் பக்கம் வந்துடாதீங்க. அப்பப்பா இப்படியும் ஒரு மனுஷனால சாப்பிட முடியுமா அப்படின்னு புலம்பிட்டு போறார். இவனை மட்டும் இந்த சாப்பிடுற போட்டி கீட்டில சேர்த்து விட்டீங்க, உலக அளவுல இவன் தான் நம்பர் 1ன்னு ஒரு ஐடியாவும் கொடுத்துட்டு போயிட்டாருங்க. ஆமல்ல, நல்ல ஐடியாவா இருக்குதுல்ல. சாப்பாடு போட்டி எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் போய் இவனை போட்டி போட விட்டா கண்டிப்பா அவன் தான் நம்பர் 1 பிரைஸ் அடிப்பான், ஜெயிப்பான் இல்லையா? இந்த ஐடியா அவங்களுக்கு தோணலையேன்னு வருத்தம். கோவால இப்போ போட்டி நடந்துட்டு இருக்குது போல, பீஸா பர்கர் தின்ற போட்டி. எவ்வளவு பேர் வந்தாலும் இவருக்கு ஈடு இணையா சாப்பிட முடியாது. போதும்னு போட்டியாளர்கள் சொல்ல நம்மால கொண்டான்னு இன்னும் வாங்கி சாப்பிடுறாரு. போட்டியில ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறார். நம்ம பசங்க எல்லாம் ஜாலியா கோவால டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தா அங்கேயும் நம்மால சாப்பிட்டு என்ஜாய் பண்றாரு. எங்க போட்டி வச்சாலும் போட்டிக்கு போய் சாப்பிட ஆரம்பிச்சிருவார். போதும்ன்றுவான் கூட சாப்பிடுறவன் எல்லாம். சாப்பிட்டே ஒருத்தவன் மயங்கி விழுகிறான். அப்பையும் நம்மால சாப்பிட்டு கெத்து காட்டுவார். சிக்கன் பீஸ்லயே மாலை, மரியாதை, காசு, பணம்னு எல்லாம் கூடுது தேருது. அடுத்து கேரளால போட்டி, அங்கேயும் அடிச்சு மாங்குன்னு மாற்றார். இப்படி எல்லா போட்டிகளையும் நல்லா தேத்தி நல்லா சம்பாதிச்சு கேட்ட 10 லட்சம் பணமும் கிடைச்சு ஒரு ஹோட்டலுக்காகன்னு அட்வான்ஸ் கொடுத்து பத்திரமே போட்டு வந்துட்டாங்க. சூப்பர்ல. கடைசியில இவங்களுக்கு அந்த ஆவியால இந்த நல்லது நடக்கணும்னு இருந்திருக்கு. ஆனாலும் நம்ம சாமியாரு பசங்க கிட்ட ஒரு தப்பா எடுத்து சொல்றார். ஏண்டா நீங்க நல்லா காசு பாக்குறீங்க, நல்லா சந்தோஷமா இருக்கீங்கிறதுக்காக ஆவியை இப்படி வச்சு நீங்க அலப்பறை பண்ணிட்டு இருக்கீங்களே, அந்த ஆவி இருக்கிற அந்த கூடு, அந்த மனித உடல் அவனுக்கு சொந்தம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதா? அந்த மனுஷனோட உள்ள இருக்கிற அந்த ஆத்மா தன் உடலை வேற ஒருத்தர் இந்த மாதிரி யூஸ் பண்றாருன்னு வருத்தப்படாதா? இது தப்பு இல்லையான்னு கேட்கிறார். அப்புறம் தான் நம்ம பசங்களுக்கு உரைக்குது இது தப்புன்னு. அதே சமயம் ஊர்ல இருக்கிற அப்பாரு விவசாயம் முடிஞ்சிருச்சு, அடுத்த வாரம் வந்து நான் புள்ளைய கூட்டுக்கிறேன்னு கால் பண்ணி டைரக்டர் கிட்ட சொல்றாரு. டைம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு வாரத்துல நாம இந்த பிரச்சனையை முடிச்சு நல்லபடியா அந்த பையனை அனுப்பி வைக்கணும்னு டைரக்டர் சொல்றாப்ல. சரி ஓகே அனுப்பி வைக்கலாம்னு நம்ம ஆட்கள் முடிவு பண்ணி சாமியார்ட்ட சொல்ல, சாமியாரு அனுப்பி வைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்ல, இனிமேதான் நிறைய கஷ்டம் உங்களுக்கு வரப்போகுது, ஒரு தற்காலிக தீர்வுன்னு சொல்லி ஒரு காப்பு கொடுக்குறாரு. இந்த காப்பை அவன் கையில தூங்கும் போது கட்டிடுங்க அப்படின்னு சொல்றாரு. சரின்னு நம்ம ஆட்களும் பைபிள்ல தூங்கிட்டு இருக்கும்போது கையில காப்பை கட்டிட்டாங்க. அடுத்து ஒரு பாயா பாக்குறதுக்கு தான் வர்றாங்க. பேயோட்டுறதுல அவர் எக்ஸ்பர்ட் போல தெரியுது. இங்க வந்து பார்த்தா தம்மா துண்டா ஒல்லியா இருக்கிற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட உடம்புல ஒரு ஆத்மா இறங்கி பயங்கர ஆட்டம் போடுதுங்க. 7 பேர் சேர்ந்து அந்த அம்மாவை அடக்கி அவ்வளவு பெரிய கயத்துல கட்டி இழுத்துட்டு போக வேண்டிய சூழல். இவ்வளவு ஒல்லியா இருக்கிற இந்த பொண்ணை 7 பேர் அடிக்குதுன்னா நம்ம பயம் இருக்கிற சைஸுக்கு பத்தாதே, ஏய் உள்ள இருக்கிற அத்தனை பேரையும் வர சொல்லுங்கப்பா அப்படின்றாங்க நம்ம பசங்க. சரின்னு மொத்த டிக்கெட்டும் அவ்வளவு கனமான கைத்து எடுத்துட்டு அவரை கட்டி இழுத்துட்டு போறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஆளோட சைஸ் அப்படி என்ன, ஒரு யானையை கட்டி இழுத்துட்டு போற ரேஞ்சுக்கு தயாரா இருக்கிறாங்களே, இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமோ, இழுத்துற முடியுமோ அப்படிலாம் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஏன்னா பேயோட்டுற அந்த இடத்துக்குள்ள பேய் இருக்கிறவங்க அவ்வளவு ஈஸியா போக மாட்டாங்க. அதுக்கு தான் யானையை இழுக்கக்கூடிய அளவுக்கு இவ்வளவு பெரிய கயரும் இழுத்துட்டு போறதுக்கு இவ்வளவு பாய்களும் ஒண்ணு சேர்ந்துருக்காங்க. விடாது ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. உசுப்புங்க அப்படின்னு பாய் சொன்னதும் நம்மால் போய் உசுப்புறான். அண்ணா வாங்கண்ணா அப்படின்னு. தூங்கிட்டு இருந்தவர் எந்திரிச்சு பாக்குறாரு. சட்டையை உதறனதுக்கே பாய்கள் எல்லாம் பதறாங்க. அவராட்டுக்கு கம்முன்னு உள்ள போயிட்டார். நானும் இந்த தொழில பல வருஷமா இருக்கிறேன் தம்பி. தர்காக்குள்ள எந்த ஒரு பேயும் தானா விருப்பப்பட்டு உள்ள இவ்வளவு அமைதியா வந்ததே இல்ல. ஆனா உங்க பேய் எவ்வளவு அமைதியா உள்ள வந்துருச்சு பார்த்தேல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்கிறார். எவ்வளவு பொறுமையா உட்காந்து கடவுளுக்கு படைச்ச சாப்பாடை அருமையா சாப்பிட்டுட்டு இருக்குது பாருங்களேன் அப்படின்னு பேசுறாங்க. உண்மையிலேயே உள்ள பேய் இருக்கான்னு அவங்களுக்கு டவுட். இது கொஞ்சம் வித்தியாசமான பேய்ங்கிறாங்க நம்ம ஆட்கள். சொன்னா நம்ப மாட்டீங்க, உங்க கிச்சன் பக்கம் வேண்டாம் போய் பாருங்க அப்படின்னு சொல்ல உள்ள போய் பார்த்தா 50 பேர் சாப்பிட வேண்டிய சாப்பாடை மொத்தமா சாப்பிட்டு முடிச்சுட்டான். ஐயோ அடுத்து ஸ்டோர் ரூம் பக்கம் போனா பிரச்சனை ஆயிருமேன்னு ஸ்டோர் ரூம் மூடுறதுக்கு முன்னாடி முந்திக்கிட்டாங்க பாய்ங்க. பாபா ஏதோ ஒரு வேலைக்காக பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு போயிருக்கிறாராம். நாளைக்கு காலையில வந்துருவாப்ல, வேணும்னா ராத்திரி இங்கேயே படுத்துக்கங்கிறாங்க. நாங்க தூங்கிட்டு இருக்கும்போது பேய் இங்க இருந்து ஓடிடுச்சுன்னா அப்படின்னு கேட்க, தர்காவை சுத்தி ஒரு மந்திர கோடு போடப்பட்டிருக்கிறதா. உள்ள இருக்கிற பேய்ங்க வெளியில போக வாய்ப்பே இல்ல. அப்படி பேய் வெளியில போகணும்னா அதுக்கு பாபாவோட பர்மிஷன் தேவை. அதோ அந்த ரூம் தெரியுதான்னு காட்டுறாங்க. என்னென்னமோ கட்டி வித்தியாசமா ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூம்குள்ள மட்டும் போயிட வேண்டாம், அதுக்குள்ள
ரொம்ப கோபக்கார பேய்கள் எல்லாம் நிறைய இருக்குதான். அதை திறந்து விட்டு உள்ள இருக்கிற ஆவிங்க வெளியில வந்தா இன்னும் வெளியில தூங்கிக்கிட்டு இருக்கிற பல ஆவிகளை தீய சக்திகளை அது எழுப்பி விட்டுருமா. அப்புறம் கலவரம் ஆயிடும். அது மட்டும் பாத்துக்கங்க தம்பி, போய் படுங்க தம்பின்ட்டார். சரின்னு நம்ம ஆட்களும் மரத்துக்கடியில பாய விரிச்சு படுக்கப்படுத்துட்டாங்க. திடீர்னு பார்த்தா எதுக்கு ஒரு அம்மா மூஞ்சியை காமிச்சிட்டு நிக்க பார்த்து பயந்து போய் ஓடியான்ட்டாங்க. நிறைய பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி உள்ள தெரியுறாங்க போல, இப்படிதான் பயமுடுத்தாங்க போல. அப்பாடான்னு வந்து உட்காராங்க. அங்க வளையல் சத்தம், சிரிப்பு, தோடு சத்தம்னு ஏதோ பொண்ணு கை நீட்டி கூப்பிடுது. என்ன கூப்பிடுறதா, நான் போறேன்டான்னு ஒரு இளவட்ட பையன் போறேன். நம்ம பசங்கள ஒருத்தன், டே ஏதாவது பேயா இருக்க போதுரா அப்படின்னு சொல்லி வாணி கொடுக்கறதுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா ஓடியாரான். அதுவும் எந்த ரூமுக்குள்ள எந்த கதவை திறக்க கூடாதுன்னு நம்ம பாய்ங்க சொன்னாங்களோ அந்த ரூமுக்குள்ள அந்த பொண்ணு இருக்குது. அவளை பாக்குற ஆர்வத்துல தாழ்பால திறந்து விட்டான், கதவை திறந்து விட்டான். இதோ வந்துட்டேன்னு உள்ளேயும் போயிட்டாங்க. எப்படி உள்ள நுழையிலான்னு பாருங்க. எங்க அந்த பொண்ணை காணமேன்னு இப்ப பாக்குறான். இங்கதான் இருக்கிறியா அப்படின்னு பக்கத்துல போறான். எஸ், அந்த பொண்ணு ஒரு மாதிரி தலைமுடியை விரிச்சு போட்டு உட்காந்து கிடக்குது. என்ன பார்த்து தானே சிரிச்ச, உன் அழகான முகத்தை காட்டு அப்படின்னு கேட்கும்போது கதவு தானா மூடுது. தண்ணி ஊத்துனாதான் செடி வளரும். அதே மாதிரி மனசுக்குள்ள இருக்கிற அந்த வலியை, அந்த காதல் வலியை தெரிஞ்சுக்கணும்னா நீயும் காதல் பண்ணணும்னு சொல்லி அந்த வயல போட்டு பொளந்து கட்டுது. புலி 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 அடி வாங்குறான். நல்ல வேலை அங்க 2 கம்பியை சொருகி வச்சிருக்காங்க இல்ல, மந்திர கம்பு. அதை எடுக்காம உள்ள போனவன் சரி அப்படின்னு வெளியில வந்து ஒண்ணுமே நடக்காத மாதிரி கதவை சாத்திட்டு போறான். எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு போறான். என்னடானு கூட இருக்கிறவன் கேட்டா, என்ன விட ஒன்னதான் அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்குதான், ஒன்னதான் பார்த்தாலாம் கூப்பிட்டா அப்படின்னு போட்டு விட்டாங்க. அதான் சொன்னல, ஆண்டியா இருந்தாலும் அங்கிளா இருந்தாலும் என்ன தாண்டா பிடிக்கும் அப்படின்னு சீனை போட்டு நான் போறேன் பாரு அப்படின்னு கெத்தா போறாரு. அதே மாதிரி உள்ள போய் அதே மாதிரி கும்மாங்குத்து வாங்கி ஐயோ அம்மானு கத்த, அதை நம்ம பைய பார்த்து சந்தோஷப்படுறான். முடியல சாமின்னு கதவை சாத்திட்டு இந்த பையில ஓடியான்ட்டார். என்னடா மாட்டி விட்டியா அப்படின்னு கேட்டா லைட்டா அப்படிங்கிறான் அவன். அடுத்து நம்ம தாடிக்காரர், அவரை மாட்டி விடலாமேன்னு பாதிக்கப்பட்டது 2 சிறுசுகளும் முடிவு பண்ணிச்சுக்க தாடிக்காரனை உள்ள அமுச்சு விட்டுறாங்க. என்னென்னமோ சொல்லி உள்ள போனா வழக்கம் போல கதவு சாத்தப்படுது. எந்திரிச்சு ஓடலான்னு பார்த்தா கை ஒரு பக்கமா இழுக்குது. விரி விரின்னு கத்துவான். விட்டமாட்டேன்னு அடிச்சு துவம்சம் பண்ணி கதவை உடச்சிட்டு வெளியில விழுற ரேஞ்சுக்கு விரட்டி விட்டுச்சுங்க. கதவை உடச்சிட்டு எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு வெளியில வந்து விழுகிறான். உள்ள இருந்த ஒரு 3 பேய் வெளியில வருது. இதுக வெளியில வந்தா வெளியில இருக்கிற பேய்களும் எந்திரிச்சுங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி வெளியில அங்கங்க தெரிஞ்ச பேய்களும் எந்திரிச்சிருச்சுங்க. இதுல கச்சேரி பண்ற 2 பேர் இறந்து போயிருப்பாங்க போல. அவங்க பேயானாலும் தொடர்ந்து கச்சேரி பண்ணிட்டு தான் இருக்காங்க. பார்த்தா இங்க ஒரு பேய் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டு நடிச்செல்லாம் காட்டுதுங்க நம்ம டைரக்டர் கிட்ட. நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாரை விட இவர் கொஞ்சம் நல்லா தான் நடிக்கிறாப்ல. பின்னாடி வேற ஒரு பேய் அந்த பேலுக்கு சான்ஸ் கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு கேட்டு டைரக்டர் விரட்டுது. அப்புறம் இங்க நம்ம ஐடி காய் காதை சேர்த்து நங்குன்னு ஒரு அடி, காதல வீன்னு அப்படின்னு கேட்கும். மொத்த பேய்களும் எந்திரிச்சு கலவரம் பண்ண ஆரம்பிக்க எல்லாம் அங்கே எங்கேயும் தெரிச்சு ஓடுறாங்க. ஒரு கட்டத்துல கரெக்டா நம்ம 5 பசங்க கை கோத்துக்கிட்டீங்க, ஒட்டுமொத்த பேய் ரவுண்டு கட்டிடுச்சுங்க. சுத்தி இருக்கிற செம்பெல்லாம் வானத்துல பறக்குது. இதுக்கு மத்தியில நம்ம ஆளு வேற இங்க நடந்து வந்துட்டு இருக்கிறார். அவரை பார்த்ததும் ஓடியாந்து, ஏ சின்ன பேய்களே, எங்க அண்ணன் பாகாசுரா பேய் இருக்கிறாப்ல, நீ தம்மா துண்டு செம்பத்தான் தூக்குற, நம்ம ஆளு பெரிய பானையவே தூக்குவாரு, தூக்கி காட்டுவார் பாருங்க, தூக்கி காட்டுங்கன்னு சொன்னதும் பாகாசுரா அந்த பக்கம் போறார். தூக்கி காட்ட சொன்னாங்கல்ல, என்ன பண்றாரு பாருங்க, சட்டிய கையில பிடிச்சு தூக்கி காட்டுறார். யோ கை வைக்காம காத்துல தூக்கணும்யா அப்படிங்கிறாங்க நம்ம ஆட்கள். எனக்கு இதுதான் தெரியுங்கிறான் பாகசுரா. செம்பெல்லாம் பறந்து வந்து அடிக்குது. எல்லா பேய்களும் நம்ம பாகசுரா பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்க பாகசுராவே என்ன பண்ணும் எப்படி ரியாக்ட் பண்ண தெரியாம முழிக்கிறார். எந்த கதவை திறக்க கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த கதவை திறந்து விட்டு பஞ்சாயத்தை கூட்டிட்டீங்களாடான்னு நம்ம ஐடி கை திட்டுறான். இவங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிறதுக்கு அந்த பக்கத்துல பார்த்தா நம்ம பாகசுரா ஒளிஞ்சிட்டு இருக்கிறாப்ல, அழுதுகிட்டு இருக்கிறாப்ல. இவங்களுக்கு அது ஆச்சரியமா இருக்கு. நீ ஏப்பா பயப்படுற, நீ தான் பேயாச்சு அப்படின்னு சொன்னாலும் இல்ல, பொதுவா நான் சாகிறதுக்கு முன்னாடி ராத்திரியானா தூங்கிடுவேன், பகல்ல தான் கண்ண முழிச்சு பார்ப்பேன், எனக்கு ராத்திரி இருட்டுனாலே பயம், பேயினாலே எனக்கும் பயங்கிறான் பாகசுரா. ஏய் உன் பலம் உனக்கே தெரியல, உன் பலம் என்னங்கிறத நான் உங்ககிட்ட காட்டுறோம் வாங்க அப்படின்னு 2 பேர் இழுத்துட்டு போறாங்க. அது ஒரு பேய் இவங்களை வந்து அந்த இடத்துலயே பயமுறுத்தும். ஏதாவது பண்ணி குள்ள பேயா தான் இருக்குது பயமுறுத்துன்னு சொன்னா பாகசுரா பயந்து ஓடி போயிட்டான். இந்த குள்ள பையங்க கையில அருவா கொடுத்து வெட்டுங்குதுங்க. பாகசுரா பயந்து போய் தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறான். எதை வெட்ட சொல்றதுன்னு பார்த்தா குட்டிச்சாத்தானுங்க போல கையில சங்கிலி போட்டிருப்பாங்க. அந்த சங்கிலியும் அறுத்து விட்டாங்க அருவா கொடுத்ததுனால. குட்டிச்சாத்தாங்க விரட்டிட்டு வர அது 2ஐயும் தூக்கி தண்ணி தட்டிக்குள்ள போட்டாரு. இவரு இலக்க ஓடியாரு. இந்த பக்கம் பார்த்தா ஒரு ஆண்டியோட இடுப்பை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா பாகசுரா சிரிக்கிறான். திரும்பினா இவங்க வேற மாதிரி ஐயோ அப்படின்னு தெரிச்சு ஓடி போய் ஒரு ரூமுக்குள்ள ஒளிறார். பார்த்தா ஏற்கனவே நம்ம ஆளு உள்ள போயிருக்கிறாப்ல, கதவை சாத்திட்டு செஞ்சு விட்டாப்ல. ஒன்ஸ் மோர் கேக்குது இல்ல அப்படின்னு சொல்றதுக்குள்ள மறுபடியும் கதவை சாத்திட்டு ஒன்ஸ் மோரும் முடிஞ்சு போச்சு. இடுப்பு வலிக்குதுன்னு முடியலங்கும் போது மறுபடியும் ஒன்ஸ் மோர் கேட்க மறுபடியும் கதவை சாத்தப்படுது. ஐயோ முடியலையே அப்படின்னு கதவை பக்கத்துல வந்து விழுந்து கிடக்குறாப்ல. எத்தனை தடவைன்னு கேக்குறாங்க. 3 அப்படிங்கிறாப்ல அவரு. ஒன்ஸ் போடுற மறுபடியும் சொல்ல தெரிச்சு ஓடிட்டார். அடுத்து நம்ம புள்ளியாண்டங்களை கேட்க புள்ளியாண்டங்கள்லாம் ஓடுறானுங்க. நம்ம ஐடி கை ஹாலிவுட் ரேஞ்ச் இல்ல, அவர் ஒரு ரூமுக்குள்ள போனா அங்க நன்னு பேய் இருக்குது, காத்துல பறக்குது. பார்த்ததும் ஐடி ஓடி போயிட்டான். என்ன விட்டுரு ஒருத்தன் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறா. ஜன்னல் பக்கம் விட்டு தானா முட்டை விட்டு கைய ஒரு பக்கம் இழுக்க விட்டுன்னு அவனையே அவனை அடிக்க
விடுது. கடைசியில படாத இடத்துல அவனே அடிச்சுக்கிட்டு விழுந்துட்டான். பேய் அந்த பக்கம் திரும்பின கேப்ல இதாண்டா சான்ஸ்னு நம்மால எஸ்கேப் ஆயிட்டான். வெளியில பார்த்தா பேய்கள் எல்லாம் நம்ம பிள்ளைகளை போட்டு புரட்டி எடுக்குதுங்க. பாகசூராவை அந்த பேய் விடுறாப்ல தெரியல. ஒரு வழியா காலையில விடிஞ்சதும் எல்லாம் அமைதியாயிடுச்சுங்க. மயங்கிடுச்சுங்க. பாபாவும் வந்துட்டார். பாகசூராவை பார்த்துட்டார். அப்புறம் நம்ம பிள்ளைகளை பார்த்து விசாரிக்கிறார். பாகசூராவுக்கு ஒரு ஆசை உண்டு. தீரா பசியோட என்ன படைச்சா பரவாயில்ல, அந்த பசிக்கு சோடு போடுறாப்புல ஒரு ஜீவனை படைக்க வேண்டாமா ஆண்டவா அப்படின்னு அப்போ உயிரோட இருக்கும்போது பாகசுரா வானத்தை பார்த்து கடவுளை பார்த்து கேட்டிருப்பான். தனக்கு சோறு போடுற ஒரு ஜீவன் வேணும். இதுதான் பாகசுராவோட ஒரு ஆசை. கூட துணை இல்லாம அனாதையா அவன் இறந்து போனான். தனிமரமா அந்த ஆவி போச்சு. அப்போ பாகசுராவுக்கு யாருமே இல்லாம இருக்கலாம். ஆனா இப்போ நாங்க 5 பேர் இருக்கிறோம் அப்படிங்கிறாரு நம்ம ஐடி. ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கன்னு நம்ம ஆட்கள் கேட்கும்போது காவிரி நதி பக்கத்துல போங்க, அங்க ஒரு சாமியார் இருப்பாரு, உங்களுக்கு விமோச்சனம் சொல்லுவாருன்னு சொல்லி நம்ம ஆளு அனுப்பிச்சு வைக்கிறாரு. பாய் போலாமான்னு கூப்பிட்டதும் பாகசுரா ஜம்முன்னு கிளம்பி வந்துடுற. என்னப்பா என்ன அனுப்புறதுக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சா அப்படின்னு வேன்ல பசங்க ஏறும்போது கேப்பாரு பாருங்க. பசங்க மூஞ்சில ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பேய விரட்டுறாப்ல இப்ப தெரியல. பசங்க எல்லாம் கூட இருக்க ஒரு நண்பனை ரொம்ப நாளா கூட இருந்துட்டு 4 வருஷம் ஹாஸ்டல்ல ஒண்டா இருந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் பிரிய போறோம் நினைக்கும் போது எப்படி அழுவாங்க, கிட்டத்தட்ட அந்த மாதிரி அழுதுட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தனும் வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்காங்க. இங்க வந்து என்ன ஏதுன்னு கேட்டா, இறந்தவங்களுக்கு கடைசியா ஒண்ணு செய்வாங்கல்ல, அதுக்கு பேர் என்ன, தட்சணையா இல்ல ஏதோ ஒண்ணு செய்வாங்கல்லங்க. ஐயோ நல்ல பேரு வாயில வர மாட்டேங்குது. இறந்து போனவங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு படைப்பாங்கல்ல, அதை செஞ்சாதான் அவங்க நல்லபடியா மேலோகத்துக்கு போய் சேருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குதுல்ல இந்து மதத்துல. அதை நம்ம பயலுக்கு யாருமே செய்யல இன்னைக்கு. அதுதான் சிக்கல் போல. இப்ப சொந்தக்காரங்க செய்யலான்னு சொல்லும்போது நம்ம பக்கம் 5 பேருமே, நம்ம பிள்ளைங்க 5 பேருமே நாங்க இருக்கிற சொந்தம்னு சொல்லி அந்த சடங்க அவங்க செய்யறாங்க. பழசெல்லாம் நினைச்சு பாக்குறாரு. இவங்க 5 பேருக்கும் எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கிறாப்லங்கிறத நினைச்சு பாக்குறாரு. நம்ம பிள்ளைங்க நினைச்சு பாக்குறாங்க. அவருமே எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறாரு. தனக்காக 5 பேர் இப்படி இதெல்லாம் நமக்கு செய்யறாங்களேன்னு அவருக்கும் ஆனந்த கண்ணீர் வருது. அன்னைக்கு சோறு போட ஒரு வாய் சோறு போட ஆள் இல்ல, எல்லாம் கரவை சாத்தினாங்க. இவனுக்கு சோறு போட அன்னைக்கு ஆள் இல்ல. ஆனா இன்னைக்கு எவ்வளவு கேட்டாலும் அள்ளி அள்ளி போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம பிள்ளைங்க. அதை நினைச்சு பாக்குறான். சுடுகாட்டுல நாய் தின்ன சாப்பாட இவர் சாப்பிட்டு இருப்பார். கோவாக்கே போய் இவங்க சாப்பாட ஊட்டி விட்டு இருப்பாங்க. அதை நம்மால நினைச்சு பாக்குறாரு. அன்னைக்கு ஜமீன்தார் புள்ள கல்லால் அடிச்சு கொண்டான், அனாதப்படமா புதைச்சான். ஆனா இன்னைக்கோ 5 சொந்தம் ஒன்னா கூடி செய்ய வேண்டிய முறைகள் எல்லாம் செஞ்சு இவன் அடக்கம் பண்றதை பார்த்து அவருக்கு ஆனந்த கண்ணீரே வருது. எல்லாம் முடிஞ்சிருச்சு தம்பி, இப்ப இதெல்லாம் கொண்டு போய் தண்ணியில விட்டீங்கன்னா ஆத்மா சாந்தி அடைஞ்சிருங்கிறாரு ஐயர். ஆனா அதை செய்யறதுக்கு முன்னாடி 5 பேரும் ஓடி போய் பாகசுராவை கட்டி பிடிச்சு கதறி அழுகுறாங்க. என் பாட்டி செத்த பிறகு எனக்கு சோறு போடவோ அன்பை காட்டவோ ஆள் இல்லை என் ஊர்ல. பிச்சை கூட எடுத்து பார்த்துட்டேன், ஒருத்தனும் பிச்சை போடல, கதவை சாத்திட்டானுங்க. எனக்கு சோறு போடலங்கிறத விட ஒருத்தனும் என் மேல பாசம் காட்டலையே அப்படிங்கறதான் ஒரு பெரிய வழியா அன்னைக்கு எனக்கு பட்டது. என் கடைசி சமயத்தை கூட கடைசி காரியத்தை கூட எனக்கு செய்யறதுக்கு ஆள் இல்லையேன்னு ஒரு வருத்தமும் எனக்கு இருந்தது. நம்ம ஐடி பையன் அவரை பார்த்து, உங்க அப்பாவோட மருத்துவத்துக்காக வச்சிருந்த பணம் கடைசியில அதையும் வச்சு எனக்கு சோறு போட்ட நீயே, அதெல்லாம் உனக்கு யாரு, எனக்கெல்லாம் நீ ஏன் செய்யணும் அப்படின்னு கேட்கறாப்ல. பிளாஷ்பேக்ல அப்பா பணம் கேட்கும் போது அடுத்த முறை கொடுத்துறேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கன்னு ஐடி பையன் சொன்னதை கேட்டிருப்பார் போல. என் கூட பிறந்த அண்ணனா இருந்தா கூட இப்படி என்ன பார்த்துப்பாங்களான்னு தெரியலங்கிறாரு. இப்போ நீங்க ஆசைப்பட்டாப்ல அந்த ஹோட்டல்ல வைக்க போறீங்க, பிடிக்காத ஐடி வேலையை விட்டு பிடிச்ச வேலையை பார்த்து சந்தோஷமா இருக்க போறீங்கிறாப்ல. இந்த பக்கம் நம்ம டைரக்டரை பார்த்து, இவர் நல்ல கதை எழுதுன்னு நினைச்சேன், ஆனா நிப்பாட்டி விட்டேன். கதை எழுதுற வேலையை விட்டுவிட்டு வெளியில போய் அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை பார்த்து அவமானங்களை தாண்டி கிடைச்ச 5ஓ 10ஓ அதை வச்சு மளிகை ஜாமான் வாங்கி போட்டேன். எதுக்கு கதைக்காக அலைஞ்சிட்டு இருக்கிற? என் கதையை விட உனக்கு ஒரு கதை வேணும். என் கதைய இப்ப நடந்த கதையவே நீ படமா எடு, நல்லா வருவேன்னு ஒரு அருமையான ஐடியா கொடுக்குறாரு பாகசூரா. அப்புறம் நம்ம தாடிக்காரன், நீ நல்ல பையன், அறிவான பையன், ஒரு பொண்ணை லவ் பண்ணா அந்த பொண்ணை எடுத்து பார்க்க கூட போல விட்டுட்டான் போல. அந்த பொண்ணை போய் பார், அந்த பொண்ணு படுற கஷ்டத்தை பார், அந்த கஷ்டத்தை பார்த்தா தானா நீ முன்னேறி வந்துருவன்னு அவருக்கும் ஒரு நல்ல வழியை சொல்றாப்ல. அப்புறம் மீதி நம்ம பிள்ளைங்க 2 பேர், நீங்க வாழ்க்கையில பல அவமானங்களை பார்த்துட்டீங்க, அந்த வழிகள் எல்லாத்தையும் தாண்டி அந்த நிலைமையில எனக்கு சோறு போட்டீங்க. நீங்க எல்லாம் அனாதைகள் இல்ல, யாரும் இல்ல நினைக்க வேண்டாம். நம்ம ஐடி ஆள் இருக்கிறாருல, அவரை விட ஒரு அண்ணன் உங்களுக்கு வேணுமா என்ன? நீங்க தாராளமா ஒரே குடும்பமா ஒன்னா நல்லா வாழலாம், ஹாப்பி ஃபேமிலியா இருப்பீங்கன்னு வாழ்த்தவும் செய்யறாரு. தர்ப்பணமா? கரெக்ட், தர்ப்பணம்ங்க இப்பதான் கிடைக்குதுங்க. கடைசியா அவரே எடுத்து கொடுங்க, முறைப்படி கொடுங்கன்னு கொடுத்துட்டு நம்ம பசங்க 5 பேரும் தர்ப்பணம் பண்ண இவர் வானத்துல போய் காத்தோட கரைஞ்சிடறார். மேலோக நல்லபடியா போய் சேர்ந்துட்டார் போல தெரியுது. கட் பண்ணா இந்த பக்கம் கருப்பணசாமியை கும்பிட்டு இருக்குது ஒரு அம்மா. அந்த அம்மாவோட பையன் கையில கட்டு போட்டு இருக்கிறான், கை விலங்கல போல. அவனு கை சரியானு வேண்டிக்கிட்டு இருக்கும்போது எதுக்கு பார்த்தா பைக்ல குடிச்சிட்டு ஒரு ஆள் வண்டி ஓட்டிட்டு வரார். விட்டா நேர்ல டெஃபினட்டா அடிச்சிருப்பாப்ல. புள்ளைய அதனால என்ன பண்றாரு, நம்ம சாமியாரு புடிச்சு இந்த பக்கத்துல தள்ளி விடுறாரு. வண்டி அந்த பக்கம் போயிடுச்சு, புள்ளைய காப்பாத்துறாரு. ஆனா சாமி கும்பிட்டு இருந்த அந்த அம்மாவுக்கு தெரியுமா, புள்ளைய பிடிச்சி இப்படி எல்லாம் தள்ளி விடுறியே, நீ எல்லாம் மனுஷனா அப்படின்னு கேட்கும்போது அவர் அப்படியே அங்க இருந்து நடந்து போக அவரோட நிழலை நமக்கு காட்டுறாங்க. அவர் கருப்பணசாமி தான். அவர் கைப்பட்டதுனாலேயே அந்த பையனோட விளங்காத கை கூட விளங்கிடுச்சுங்க. சாமி தான் ஹெல்ப் பண்ணிருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த அம்மா கும்பிடுது. இந்த பக்கம் ஐடில பார்த்தா, சூப்பர்பா, ஃபைனலா கொடுத்த எல்லா ஒர்க்கும் நல்லபடியா பண்ணிருக்கிற, இப்பெல்லாம் உன்னால பிரச்சனையே இல்ல, இப்பெல்லாம் எனக்கு பிரஷரே இல்ல தெரியுமோ, ஆனா இப்ப வேலை வேண்டான்னு ரிசைன் பண்றாரு போல. அதுக்கு மேனேஜர் திட்டுறான், உன்ன ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு எல்லா பேரும் இப்போ வேலையை விட போறாங்க, சோறும் தங்குறதுக்கு இடமும் கொடுக்கறது இந்த வேலை தான் தெரியும்ல அப்படிங்கிறாரு மேனேஜர்.
ஜெயில கூட தங்குறதுக்கு இடம் கொடுக்குறாங்க, சோறு போடுறாங்க. அதனால யாரும் ஜெயில போய் தங்குறோம்னு போய் தங்குறது இல்ல. எப்படா ஜெயிலை விட்டு வெளியில ஓடுவோம், சுதந்திரம் கிடைக்கும்னு யோசிப்பாங்க. எனக்கும் அதே மாதிரி தான். உங்களுக்கு கீழே இந்த வேலை பார்க்குற இந்த ஜெயில் எப்படா விடுதலை கிடைக்கும் ஓடலான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறேங்கிறாப்ல. இங்கேயோ ஒரு கேள்விப்பட்டிருக்கிறாரு நம்ம ஐடி. பிள்ளைங்களோட சம்பாத்தியம் பெத்தவங்களுக்கு போய் சேரணும்னா பெத்தவங்களும் புள்ளையும் ரொம்ப தூரத்துல இருக்கணுமா. பட்டணத்துல போய் வேலைக்கு பார்த்து சம்பாதிச்சாதான் ஏதோ மிச்ச மீதி கிடைக்கிறத ஊருக்கு அனுப்ப முடியும்னு அந்த பழமொழியை சொல்றாரு போல. உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? கிராமத்துல இருந்து வந்த என்ன மாதிரி ஆட்களை பிடிக்கலையா? இல்ல நாங்க பண்ண வேலையை பிடிக்கலையான்னு தெரியல. எப்ப பார்த்தாலும் கடிச்சு குதறிக்கிட்டே இருக்கிறீங்க, டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் இந்த வேலை வேண்டாம்னு முடிவு பண்ணதுக்கு காரணம் உங்க டார்ச்சர் தான். ஆனா அப்பெல்லாம் நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அப்ப நினைச்சு பாக்குறது உண்டு, நம்மளை விட நம்ம அப்பா அம்மா நம்மளை படிக்க வைக்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த கஷ்டத்தோட ஒப்பிடும்போது நாம படுற கஷ்டம் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. இந்த மேனேஜர் கூட ஒரு காலத்துல ஆக்டரா, ஒரு நடிகரா இருந்தவர். நடிப்பு அதுக்குள்ள போகணுங்கிறதா அவரோட ஆசை. ஆனா வேற வழி இல்லாம அவர் சொன்னாரு, சோத்துக்கும் தங்குற வீட்டுக்காகவும் வேற வழி இல்லாம இப்படி கம்பெனில வேலை பார்த்து மேனேஜரா இருக்கிறார். அதனாலேயே அந்த விரக்தினாலேயே இப்படி பிரஷரை போட்டு கொட்டுறாரோ என்னவோ. மேனேஜரா நீங்க சந்தோஷமா இருக்கிறாப்ல எங்களுக்கு தெரியல. ஆனா உள்ள இருக்கிற அந்த நடிகர் சக்கரவர்த்தி அவர் சந்தோஷமா இருக்கிறாரா? இருந்தா எனக்கு சந்தோஷம்னு சொல்லிட்டு வருவாங்க. வெளியில வந்தா மித்த பசங்க எல்லாம் சூப்பர் சூப்பர்னு கங்கராஜ் கங்கராஜ்னு வாழ்த்திட்டு இருக்காங்க. கூடவே நம்ம புள்ளாண்டா வந்திருக்கான். இன்விடேஷன் கொண்டு வந்து கொடுக்குறார். நம்ம இன்விடேஷன் தான் நினைச்சோம். என்ன இன்விடேஷனா அந்த பொண்ணு கூட கேக்குது, கூட வேலை பார்க்குற பொண்ணு. இல்ல லவ் லெட்டருங்கிறாரு நம்ம ஐடி. என்னடா ரொம்ப சந்தோஷமா ஓபன் பண்ணி பாக்குது அந்த பொண்ணு. பார்த்தா பிளாங்கா எம்டியா இருக்குதுங்க. காதல்ங்கிறத படிக்கிறத விட காமிச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். கூடவா வாழ்நாள் முழுக்க காட்டுறேன்னு சொன்னதும் அந்த பொண்ணு கட்டி பிடிச்சிக்கிச்சு. பின்னாடியே நம்ம மேனேஜர் வராரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டே தம்பி, உள்ள இருக்கிற நடிகர் சக்கரவர்த்தி சந்தோஷமா இருக்கிறாரா அப்படின்ட்டு. இல்லடா சந்தோஷமா இல்ல. எல்லாரும் முன்னாடியும் உங்களை பயங்கரமா திட்டுவேன். அப்புறம் உங்களை தனியா கூப்பிட்டு திட்டேன்ல, சாரின்னு சாரி கேட்பேன். பல வருஷமா உங்க எல்லாரையும் திட்டிக்கிட்டு இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன்ல, சாரி என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு கடைசியா ஒரு தடவை மன்னிப்பு கேட்க நம்ம ஆளு கட்டி பிடிச்சிக்கிறான். அதெல்லாம் விடுங்க, ஃப்ரீயா விடுங்க அப்படின்னு கட்டி பிடிக்கிறான். கட் பண்ணா இப்போ நம்ம ஐடி தனக்கு பிடிச்ச பொண்ணோட அவனுக்கு பிடிச்ச அந்த ஹோட்டலையும் சிறப்பா ஓபன் பண்ணிட்டான். உள்ள இருக்கிற போட்டோவை பாருங்க, நம்ம பாகசுராவோட போட்டோ தான். பாகசுரா இருக்கிறதுக்கு ஒரு உடம்பு தேவைப்பட்டதுல அவர் கூட இங்க ஹோட்டலையே வேலைக்கு சேர்ந்துட்டார். பிள்ளையாண்டுங்க ரெண்டு பேரும் பூ அலங்காரம் செய்யறதுல பிஸியா இருக்கிறானுங்க. அப்பா ஒரு வழியா ஒரு நல்ல எண்டிங்ல படத்தை முடிச்சிருக்காங்க. சிறப்பா இருந்ததுல அப்படின்னு சொல்லி முடிக்கல. கதை அதோட முடியலங்க. மறுபடியும் எங்க கொண்டு போய் காட்டுறாங்கன்னு பாருங்க. இவ்வளவு நேரம் நாம பார்த்த கூத்தெல்லாம் திண்ண மேல உட்காந்து இவன் எலுமிச்சம்பளத்தை வச்சு 1008 தடவை மந்திரத்தை சொன்னால அதனால நடந்தவன. இப்ப நமக்கு காட்டுறது சுடுகாட்டுல ஒரு சவத்துக்கு மேல உட்காந்து 1008 தடவை இவங்க ஒரு எலுமிச்சம்பளத்தை வச்சுட்டு சொன்னாங்கல்ல, அந்த எலுமிச்சம்பளத்துக்குள்ள இப்போ ஒரு ஆவி போய் உட்காந்துருக்கு. அந்த சவத்துக்குள்ள இருந்து ஆவி. அதோட பிளாஷ்பேக்க வெறும் இருட்டுல பேக்ரவுண்ட்ல வாய்ஸ்ல மட்டும் நமக்கு சொல்றாங்க. அந்த ஆவிக்கு சொந்தமானவர் ஒரு நல்ல திருடனாகணும்னு ஆசைப்பட்டவர். ஆனா திருட்டு கும்பல இவனை கூட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. இவன் சொதப்புறான்னு. அப்போ இந்த திருடன் சவால் விடுவான், உங்க எல்லாரையும் விட பெரிய ஆளா இந்தியாலேயே நம்பர் 1 திருடன்னு நான் மாறி காட்டல அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிற ஒரு சவுண்ட் கேக்குது. எஸ், ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டார். அப்ப அவரோட ஆசை என்னவா இருக்கும்? அந்த ஆவியோட ஆசை நம்பர் 1 திருடனா இருது. இப்போ எலுமிச்சம்பழம் நகரத்தை வச்சே என்ன பண்ண போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப நியூஸ்ல பார்த்தா திருடங்க எல்லா பேருக்கும் ஒரு கமிஷனரோட பேரை கேட்டாலே கக்கா போயிடுவாங்களா. அவ்வளவு பயமா ஒரு கமிஷனரோட பேரை கேட்டா. அந்த கமிஷனரோட வண்டியவே எவனோ திருடிட்டாங்களா. அடுத்து அந்த நாட்டோட சிஎம் முதலமைச்சரோட செல்ல நாய், அந்த நாயை யாரோ திருடிட்டாங்களா. அடுத்து சூப்பர் ஸ்டார் வளர்த்த பசுமாடு, அந்த மாட்டை யாரோ திருடிட்டாங்களாம். இவ்வளவு கெத்தா இவ்வளவு பெரிய சவால் விடக்கூடிய இவன் இந்தியாலேயே நம்பர் 1 திருடனாகத்தான் இருக்கணும் அப்படின்னு நியூஸ்ல பேசிட்டு இருக்காங்க. என்னடா நியூஸ் வச்சிட்டு இருக்கீங்க, ஏதாவது பாட்டை கேட்கடான்னு பேசிக்கிட்டே ஒருத்தர் வெளியில வர்றார். அப்படி வெளியில வரும்போது பார்த்தா டே அப்படின்னு சத்தம் போடுறாரு. எல்லாரும் ஓடியாந்து பாக்குறாங்க. நியூஸ்ல சொன்ன கமிஷனரோட வண்டி இங்கதான் நிக்குது, முதலமைச்சரோட செல்ல நாயி இங்கதான் நிக்குது, சூப்பர் ஸ்டாரோட மாடு இங்கதான் நிக்குது. அப்போ இவங்களுக்கு எவ்வளவு பஞ்சாயத்து காத்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்க. அடுத்த பாட்டு ரிலீஸ் ஆச்சுன்னா டெஃபினட்டா அதையும் பேசுவோம். நல்லா இருந்ததுல, சூப்பர். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இப்போ நான் பேசும்போது கூட என் ஸ்கிரீன்ல கொடுக்க சொல்றேன். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. ஒரு 2 லட்சம் பேருக்கு மேல இருக்காங்க. இப்போ எந்த சேனல்ல என்ன வீடியோ போட்டாலும் அதோட யூடியூப் லிங்க் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல கொடுக்கறது வழக்கம். சோ நீங்க மிஸ் பண்ணாம பாத்துற முடியும். ஏதாவது அப்டேட்ஸும் அப்பப்ப கொடுக்க முயற்சி பண்றேன். வரீங்களா? தேங்க்யூ.